என்னை பெற்றெடுத்த ஒரு நிமிடம். ஐடி டிபார்ட்மெண்ட் ரெக்கார்டிங்ல இருக்கீங்களா? எஸ்னா வந்து ஹேண்ட் தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. பதில் சொல்ல வேண்டாம். தம்ஸ் அப் கொடுத்துருங்க. நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரி. அனைத்து குருமார்களுக்கும் இனிய மாலை வணக்கம். முதலில் இறை வணக்கம் செலுத்தி விடுவோம். என்னை பெற்றெடுத்த எனது தாய் தந்தையர் அவர்களின் பாதம் பணிந்து, மேலும் இந்த அரியதோர் கலையை நமக்கு பயிற்றுவித்த நமது ஆசான் ஐயா துரைராஜ் அவர்களுக்கு நன்றிகள் மற்றும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மேலும் எனது வாழ்வியலுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற மகாகுரு மகா பெரியவர் அவர்களின் பாதமும் பணிந்து எனது இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வமான எல்லாம் வல்ல நாராயணனையும் வணங்கி, மேலும் ஒவ்வொரு நாளும் புதுமையை அளித்துக் கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு எனது நன்றிகளை உரைத்துக் கொண்டு, மேலும் உற்றார் உறவினர் எனது ஜோதிட சொந்தங்களான அனைத்து குருமார்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் இது ஒரு சிறப்பு ஜாதக ஆய்வு. அதாவது ஒரு சன்னியாசியின் ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அவரின் ஆய்வு இன்று 2ஆம் பகுதியாக இன்று தொடர்கிறது. இப்பொழுது இந்த ஜாதகத்தை யாராவது பிரசன்டேஷன் கொடுங்க. என்னால கொடுக்க முடியுமான்றது நான் பார்க்கிறேன். அப்படி இல்லை பிரசன்டேஷன் கொடுங்க. நம்ம இதை மேற்கொண்டு இன்று ஆய்வு செய்யலாம். இன்று 2 கேள்விதான் அவர் நேத்து கேட்டதுல இன்னைக்கு 2ஆம் பாகமா நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, அவர் வந்து ஏன் நான் மௌனமாக இருந்தேன், அந்த மௌனமாக இருந்ததற்கு காரண காரியங்கள் என்ன அப்படிங்கிறது கேட்டிருந்தாரு. 2வது அவருடைய ஆயுள் என்பது அவர் ஜீவ சமாதி அடையும் நிலை என்பது அவர் குறித்து வைத்திருக்கிறார். அது சரிதானா அல்லது உங்கள் தரப்பில் என்ன இது தொடர்பான விஷயங்களை கொடுங்கள் அப்படின்றது அவர் கேட்டிருந்தாரு. ஸோ அது தொடர்பாக இன்னைக்கு நம்ம பேசலாம். ஆயுள் கணக்கீடு என்பது இறைவன் ஒருவரால் மட்டுமே நிர்ணயிக்கப்படும். இருந்தாலும் ஜோதிட ரீதியாக, ஏன்னா இது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மைகள், ஒளியின் தத்துவ அடிப்படையில தான் வந்து ஜோதிடம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஸோ அந்த அறிவியல் தத்துவத்தின் அடிப்படையிலும் ஒளி தத்துவத்தின் அடிப்படையிலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதை கணித்து நாம் இங்கே இன்று கொடுக்க இருக்கிறோம். வெறும் மேலோட்டமாக இல்லாமல் விதிகளை மட்டும் பேசாமல் விதி விலக்குகளை பேசிக்கொண்டு நாம் இருக்கிறோம். அதை நிரூபிக்கும் விதமாக இன்றைய ஜாதகத்தை நாம் மேற்கொண்டு ஆய்வு செய்வோம். இப்போ சம்பந்தப்பட்ட நபர் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஜாதகர் லைன்ல இருக்கீங்களா? குருவே சரணம் அம்மா, லைன்ல இருக்காங்கம்மா. வணக்கம் ஐயா. இப்போ நம்ம நேற்று கேட்ட கேள்வியில இருந்து இப்போ நம்ம இங்க கண்டினியூ பண்ணலாம். பிரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க ஐடில இருந்து. சரி, லக்னம் சிம்ம லக்னத்திற்கு போட்டிருக்கீங்க சார். நம்ம வந்து கன்னியா லக்னத்தை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் கன்னியா லக்னத்தை இங்க பிரசன்டேஷன் கொடுக்குறேன். ஒரு 2 நிமிடம் இருங்க. நான் கொடுத்துட்றேன் சார். சரவணன் சார் நான் கொடுத்துட்றேன். ஆல்மோஸ்ட் நான் ரெடி ஆயிட்டேன். நான் கொடுத்துட்றேன். ரவீனா, எனக்கு இந்த ஆஸ்ட்ரோ ரிசர்ச்ன்ற நேம்ல வரும். பர்மிட் பண்ணுங்க. ஓகே, நன்றி அண்ணா. சரி, ஜாதகம் தெரிகிறதான்றதை சொல்லுங்க. சரி, இவர் வந்து அதாவது மௌனமாக இருந்தேன் என்பது 2009 இருந்து 2019 10 ஆண்டுகள். கொஞ்சம் ஒரு ரீகேப் பண்ணி கொடுங்க சார். இந்த 2 கேள்விக்கும் ஒரு ரீகேப் கொடுங்க. பல ஜாதகங்கள் பார்க்கறதுனால ஒரு ரீகேப் மட்டும் கொடுத்துருங்க. சம்பந்தப்பட்ட ஜாதகர், அதாவது ஆண்டுகளை மட்டும் எனக்கு மறுமுறை சொல்லுங்கள். ஓகே அம்மா, அனைத்து குருமார்களுக்கும் மாலை வணக்கம். அடியேன் முருகானந்த சரஸ்வதி பேசுகிறேன். இந்த 2010 சன்னியாசம் எடுத்து சுத்த சன்னியாசம் எடுத்தது 2017. 2010 இருந்து 2019 கொரோனா காலகட்டம் வரை நான் மௌனமாக இருந்தேன். இந்த மௌனத்திற்கான காரணம் என்னவென்று தெரியணும்னு கேட்டிருந்தாங்கம்மா. இரண்டாவதாக என்னோட ஆயுள்.
சரி. 2010 முதல் 19. சரி, பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, மௌனம், அதாவது நீங்க வந்து பிரின்சிபிள்ஸ ஃபாலோ பண்றீங்க. அதாவது ஒரு தீட்சை எடுக்க வேண்டும் அப்படின்னா, ஆம், குரு அவர்கள் கூறும் அந்த பிரின்சிபல்ஸ எடுக்க வேண்டும் ஒன்று. அதை ஃபாலோ பண்ணணும். அவருடைய கட்டளைய ஃபாலோ பண்ணணும். அதுல முக்கியமானது இந்த மௌனம் சம்பந்தமானது. இப்ப குரல் சம்பந்தமானது அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல எடுக்கலாம். நான் இத பொதுவா வந்து தசாபுக்தியிலயோ அத வைத்து எடுக்கல. பாவகத்தை வைத்து எடுக்கிறேன். So, இந்த குரல் என்பது 3ஆம் இடமா இங்க நான் கருதுறேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த தொண்டை ENT அப்படின்னு சொல்லுவாங்க. இயர், நோஸ் அண்ட் த்ரோட். ஸோ குரல் என்பது அந்த பகுதியில் தான் வரும். லக்னத்திற்கு அவர் பாதக மாரகர்கள் 2 பேருமே அமர்ந்திருக்கிறாங்க. நீங்க வந்து உபய லக்னம், கன்னியா லக்னமாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் இருவரும் பார்த்தீங்கன்னா, இந்த குரு என்பவரும் பார்த்தீங்கன்னா, இந்த லக்னத்திற்கு பாதக மாரகாதிபதி 3ஆம் இடத்தில் அமர்கிறார். அதே போல இந்த லக்னத்திற்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா மாரகா. அதே போல இவர்களுடைய காலகட்டங்கள் அந்த நீங்க சொல்லும் அந்த காலகட்டத்தோட வருது புக்திகள். ஆனா அது முழுமையா ஒத்து போகுதா அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லலாம், ஆய்வு செஞ்சு சொல்லலாம். பட் எனக்கு தெரிந்தவரை இதற்கான காரண காரியங்கள் இந்த பாதக மாரகர்கள் அங்கே அமர்கிறார்கள். அப்ப ஆதிபத்திய ரீதியாக அங்கே கெடுதலை தான் செய்யணும். காரக ரீதியாக நன்மை செய்தாலும், காரகம்னா ஒளி, அந்த இடத்துல குருவோட ஒளின்னு அர்த்தம், சந்திரனோட ஒளின்னு அர்த்தம். ஏன்னா சந்திரன் பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன். ஆனால் ஆதிபத்தியம் என்பது மாரகம் அல்லது மரணத்திற்கு நிகரான. அப்போ மௌனம் என்பது என்னன்னா, அந்த பகுதி, அதாவது குரல் பகுதி என்பது அது செயல்படாமல் இருப்பது அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுக்கலாம். 2010 சூரிய தசால பிற்பகுதியிலும் சந்திர தசம் முற்பகுதியிலும் இது நிறைவேறி இருக்கிறது. பார்த்தீங்கன்னா குரு தசை தான் கரெக்டா 2010 வருது. குரு புக்தி, மன்னிக்க வேண்டும், சூரிய தசா குரு புக்தி, அதை தொடர்ந்து சனி புக்தி. சனியும் பாருங்க 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்வாரு. ஏன்னா இதை விட நம்ம ஆயுள் வந்து ரொம்ப முக்கியமா பேசணும் அப்படிங்கிறதுனால இதை நான் சொல்றேன் மேலோட்டமா. குரு தசா, சூரிய தசா குரு புக்தி 2010, சனி புக்தி 2011. அதற்கப்புறம் 2011க்கு மேல நேத்திக்கு சொன்ன அந்த லக்னாதிபதி, அப்ப அவரே பாத்தீங்கன்னா சனி கேது குரு தொடர்புல இருக்கும் பொழுது குருவின் பார்வையில இருந்துதான் நடத்துறாரு இந்த புதன் புக்தியும். அப்ப எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த குரு உங்களுக்கு வந்து ரிலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதாவது குருவின் தொடர்பு ஒவ்வொரு புக்தி காலகட்டங்களில் இருக்கும். குரு புக்தி நன்றாக பாருங்க. சூரிய தசா குரு புக்தி 3ஆம் இடத்தோட தொடர்பு. அதே போல சூரிய தசா சனி புக்தி, அவர் 9ஆம் இடத்தில் இருந்தாலும் 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய தசா புதன் புக்தி. இந்த புதன் புக்தி 3ஆம் வீட்டோட தொடர்பு கொள்ளவில்லை. ஆனால் 7ஆம் அதிபதியான இந்த குரு இங்கே புதனை பார்க்கிறார். அப்போ அவரே லக்னாதிபதியாக இங்கே வருகிறார். அப்ப லக்னாதிபதி இந்த 3ஆம் இடம், இந்த 5ஆம் இடம், இதெல்லாம் ஒண்ணு லிங்கா தான் இருக்கும். அப்ப லக்னாதிபதி என்பவர் முழுசாக அந்த ஞானம் அல்லது மௌனமாக இருத்தல் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து இந்த புதன் லக்னாதிபதியாக இருந்து சனி பார்வையில இருந்து குரு பார்வையில இருந்து அந்த நேரம் புக்தி நடத்துகிறார். லக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்து அந்த புதனும் 5ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனாலதான் இந்த 1, 3, 5 இந்த பாவங்களை நான் ஒன்றுக்கொன்று கனெக்ட் தொடர்பு படுத்தி பார்க்கிறேன். சோ இந்த புதன் பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டையும் அந்த இடத்துல பார்த்துதான் அந்த புக்தியை நடத்தியிருப்பாரு. சோ அவர் ஆழ்மன சிந்தனை லக்னாதிபதியாக இருந்து 11ஆம் வீட்டில் அமர்ந்தாலும் அவர் பார்வை 5ஆம் இடம் செல்லும் பொழுது ஆழ்மன சிந்தனை என்று சொல்வார்கள். 5ஆம் இடம் என்பது பொக்கிஸ்தானம், ஆழ்மன சிந்தனை. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மௌனத்தை நோக்கி செயல்படுத்துகிறது. அதாவது அவர் சொன்ன விஷயத்த நம்ம கீப் அப் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அதுக்குள்ளார ஒன்றி போறாருன்னு அர்த்தம். அதுதான் ஆழ்மன சிந்தனைன்றது அந்த இடத்துல குறிப்பிடுறேன். அதுக்கப்புறம் பாருங்க கேது. அந்த கேதுவுமே பாத்தீங்கன்னா லக்னாதிபதியோடு சேர்ந்து இருப்பார். ஞான மார்க்கத்தை கொடுப்பார். அதாவது சிந்தனை ரீதியாக நாம் மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை மேலும் உறுதிப்படுத்துகிறார் இந்த கேது ஞான மார்க்கத்தில் செல்லும் பொழுது. அதுக்கப்புறம் கடைசியாக பாத்தீங்கன்னா சுக்கிரனோட புக்தி வருது. சுக்கிரனும் பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டை அவர் பார்த்தாலும் அவர் 3ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார். அவரே 2ஆம் அதிபதியாகவும் இங்கே வருகிறார். அப்போ ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றுதான் இந்த புக்திகள் நடத்துகிறார்கள். சோ இதனை தொடர்ந்து சந்திரன் பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலிருந்து அவருடைய தசாவும் நடத்தி இருப்பார். நல்லா கவனிக்கணும். லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலிருந்து அவரே மாரகாலாக இருந்து லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலிருந்து அந்த தசாவை நடத்தி இருக்கிறார் முற்பகுதி வரை. 2019 ஆண்டு வரை சந்திர தசை சனி புக்தி வரை.
அதற்கப்புறம் சந்திரதாசா, புதன், கேது, சுக்கிரன், சூரியன். அதற்கு வந்து புக்தி அடிப்படையில் நீங்க விளக்கங்கள் எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் கொடுத்ததுதான். இது வந்து அவருடைய குரல் மற்றும் அவருடைய சிந்தனை சம்பந்தமான காரண காரியங்களை நான் இங்க சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். இப்ப இதுல வந்து டவுட்ஸ் இருக்கலாம். இல்ல இதுல வந்து மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லலாம். ஒரு 10 நிமிடம் இதற்காக நம்ம நேரம் எடுத்து யாராவது மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. வரிசையில வாங்க. வழக்கம் போல ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கங்க. வரிசையில வாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணவரை வந்து அண்ணா நீங்க ஒருவரா சொல்லுங்க. விளக்கம் என்னால கொடுக்க முடிந்ததுன்னா கொடுக்குறேன். அடுத்தது ஆயுளுக்கு நம்ம போயிடலாம். நான் நீங்க சொல்லுங்கண்ணா. அம்மா நீங்க சொன்னது நீங்க வந்து வாக்கு அவருடைய பேச்சு எல்லாமே காரண காரியங்கள் சரியா இருக்குமா? நான் வந்து இந்த சூரிய திசையில இந்த இவருடைய சந்நியாசம் அப்படிங்கிறதுக்கு காரணங்களை நான் பார்க்கிறேன். அதாவது பொதுவாக விரையாதிபதி எந்த பாவத்துல அமர்ந்து தசை நடத்துறாரோ அந்த பாவத்துக்கு விரயம் நடக்குங்கிறது ஒரு விதிதாம்மா. இப்ப இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் வந்து 10ஆம் பாவம் கர்மஸ்தானத்துல இருந்து தசை நடத்தும் போது இந்த ஜாதகர் தன்னுடைய கர்ம வினைகளை கழிக்கக்கூடிய காலகட்டமா இருந்தனால அந்த விரையாதிபதி சூரியன் வந்து இவருடைய கர்மத்தை வந்து கழிக்கக்கூடிய இடத்துல போய் அமர்ந்து அந்த சூரிய திசையில தான் இவருடைய கர்மத்தை கழிக்கக்கூடிய வேலையை வந்து அந்த சூரியன் கொடுக்குறாருங்கிறது நான் எடுத்த கருத்துமா. அது இங்க சரியாவே இருக்கு. ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது தொழில், கர்மம், அனைத்து விதமான எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது. விரயம்ங்கிறது இவருடைய கர்ம வினையை போய் இவர் வந்து எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியது. இவர் தொழிலவே அந்த நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சிடுறாரு. எதுவுமே வேணான்னு விலகி போகக்கூடிய விதத்தை வந்து அந்த சூரியன் வந்து அந்த நேரத்துல அவருக்கு நடத்தி இருக்குமா. நன்றி அண்ணா. இந்த டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த கர்மத்தை எப்படி அவர் வந்து 12ஆம் அதிபதியா தீர்க்கிறார் அப்படிங்கிறது. பட் வெல் சைட் மறுபடியும் நினைவுபடுத்திருக்கீங்க. நல்லது. இப்ப வேற யாராவது இது சம்பந்தமா அந்த ஏன்னா இங்க இன்னைக்கு அவர் கேட்டது நான் ஏன் மௌனமா இருந்ததுதான் அந்த குரல் சம்பந்தமானது. ஏன்னா விஷயங்கள் அவருக்கு அந்த குரல் வரல அப்படிங்கறது சொன்னார். ஒரு 6 மாசம் வந்து எனக்கு திருப்பி ரிட்டைன் பண்றதுக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்ற சொல்லியிருந்தாரு. சோ அதற்குண்டான காரண காரியங்கள் என்ன அப்படிங்கிறது ஸ்பெசிபிக்கா கொஞ்சம் எடுக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்தேன். சாட்டிஸ்ஃபைடா இருக்கலாம். இல்ல இது வந்து கொஞ்சம் லாஜிக்கலி இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கும் இருக்கலாம். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான கோணம். நாம் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கோணத்தில் ஜாதகம் நானும் நிறைய பார்த்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு அனுபவ ரீதியா சொன்னா ஒரு 10-15,000 ஜாதகம் பார்த்திருக்கேன். பட் அதை பொறுத்தவரை இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஜாதகம். சொல்லுங்கண்ணா. அந்த நீங்க சொன்ன அந்த 3ஆம் பாவத்துல வந்து பாதகாதிபதி ரெண்டு பேருமே உட்கார்ந்துருக்காங்க. மாரகம் பாதகம் ரெண்டு பேருமே அமர்ந்து அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னாக்கா 3 செவ்வாய் பாத்தீங்கன்னா அவருமே ராகு கூட இணைவுல தான் இருக்காங்க மேடம். அப்ப அந்த 3ஆம் இடத்துடைய பாதிப்புங்கிறது குரல் அப்படிங்கிறது இந்த பாதிப்பு நீங்க சொன்னது சரியாவே இருக்கு மேடம். ஆமா. இந்த செவ்வாய் கணக்கெடுக்கணும்னா அது இன்னும் வேறு கோணங்கள்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் யோசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். குறிப்பா சந்திரதசை செவ்வாய் புக்தில 2015 அது கிராஸ் ஆகுது. சந்திரதசை சுயபக்தி, செவ்வாய் புக்தி, அதற்கப்புறம் ராகு, அதற்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் சனி வரணும். சரி, இவருடைய குரல் சம்பந்தமாக இதை விட இன்னும் முக்கியமான சில விஷயங்கள் இருக்குன்றதுனால இது இந்த அளவுக்கு நம்ம ஆய்வு செய்தால் போதுமானது. சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு இது திருப்திகரமா இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க. குருமார்கள் முடிவு பண்ணும் போது என்னமா இருக்கு காரண காரியங்களை நீங்க ஆய்வு பண்ணி சொல்றீங்க. நான் குருவோடையே இருக்கிறதுனால சரி இது சரின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா குரல் வலைய வந்து கிட்டத்தட்ட நசுக்கிதான் மௌனத்துக்கு போகிறோம் போது நீங்க சொன்ன ஆய்வுகள் பாயிண்ட் எல்லாமே ரொம்ப சரி. சரிங்க ஐயா. சரி, மற்ற நபர்கள் குருமார்கள் ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்லலாம். இல்ல கருத்துக்கள் இது எப்படியும் இருக்கலாமா அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஒரு 10 நிமிடம். அதற்கப்புறம் நம்ம அவரோட ஆயுள் சம்பந்தமாக பேச வேண்டும். சொல்லலாமா மேடம்? சொல்லுங்கம்மா. அதே மாதிரி 3ஆம் அதிபதி செவ்வாயும் வந்து கிரகணம் ஆயிட்டாரு மேடம். அவரு ஆமா அது சொல்லிட்டாரு.
அவர் கிரகணமா தான் இருக்கிறாரு, சனி பார்வையில இருக்கிறாரு, உச்சமா இருக்கிறாரு. சொல்லுங்கம்மா. சசிமா சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு மேம். நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா தான் மேம் இருக்கு. சரி, இதை தாண்டி ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க, இல்ல விளக்கம் ஏதாவது கேட்கணும்னாலும் கேளுங்க. எனக்கு இடத்துல மறுபடியும் வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். மேடம் நான் மைக்கு கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசுங்க. அடிப்படை நிலை மாணவர் தான் மேடம். என்னன்னா இப்ப நீங்க அதான் மேடம் அடிப்படை நிலை மாணவர் மேடம் நானு. அதுதான் நீங்க இப்ப இந்த இது டிஸ்கஸ் பண்றீங்களா, நல்ல ஒரு சப்ஜெக்ட் மேடம் சார். அதனால எனக்கு சில இது நீங்க வந்து அந்த 5ஆம் பாவத்தை பத்தி புதன் வந்து பாக்குறாரு இல்லைங்களா, அந்த 5ஆம் பாவத்தை. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வித்தை என்ற இது வந்து ஒண்ணு இருக்குங்க இல்லைங்களா. அந்த வித்து என்னன்னா, இவர் வந்து குருவோட உபாசனை ஏதோ கேட்டு அவர் வந்து பேசாம இல்லைங்க மேடம், அவர் வந்து ஏதோ ஒரு முத்ரா பண்ணாருக்கலாம் இல்லைங்களா. அந்த முத்ரா பண்ண பின்னாடிதான் பேச்சு வரல அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. சோ அப்படின்னும் போது நீங்க சொல்ற மாதிரி அந்த 5ஆம் இடம் சம்பந்தப்படுற மாதிரி எனக்கு ஒரு இது தோணுச்சு மேடம். அதுதான் வந்து கொஞ்சம் சொல்லலாம்னு தோணுச்சுங்க. வேற ஒண்ணு நீங்க சொன்ன அதே ஆழ்மான சிந்தனை இருக்கு இல்லைங்களா, அதே இடத்துல வித்தை இருக்குங்க. அதுதான் மேடம் சொல்லலாம்னு தோணுச்சுங்க. தப்பா எடுத்துக்கிறேன். சரிங்க, தேங்க்ஸ். இல்ல இல்ல, கரெக்டா என்ன சொல்றீங்க. அவர் ஒரு முத்ரா பயன்படுத்துறாரு அப்படிங்கும் போதும் முத்ராவை வந்து விரல் ரீதியாக தான் பயன்படுத்துவோம். ஆனா அந்த முத்ரா பயன்படுத்துறது போயிட்டு நமக்கு வந்து இன்டியூஸ் பண்ணும் பயன்படுத்துறது. நீங்க சொல்வது முற்றிலும் சரியானது. தேங்க்ஸ் மேடம். அதுதான் தோணுச்சு மேடம் சொல்லலானுங்க. மற்றபடி நான் அப்படியே அப்சர்வ் பண்ணிருக்கேன் கிளாஸ் கண்டினியூஸா. பேசிக் மாணவர் வந்து இந்த சுருக்கமா இருந்துக்கிறீங்கன்னா ஐயாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். சரிங்க. அம்மா ஒரு விஷயம் சொல்லலாங்களா? சொல்லுங்க ஐயா. அம்மா முத்ரா வந்து மௌனத்துக்கான முத்ரா, வாய்க்குள்ள வைக்கிற முத்ராமா, நாக்க மடிச்சு வைக்கக்கூடியது முத்ரா. அது வந்து ஒரு கையில வராது, அது கையில வராது. மௌனத்துக்கு சூட்சும முறையில குருநாதர்களால் அருளப்படும் முத்ரா. அது வாயில வைக்கக்கூடிய ஒரு முத்ரா, வாய்க்குள்ளதான் இருக்கும் அந்த முத்ரா. சரி சரிங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அத முத்ரால அப்படியும் ஒரு முத்ரா இருக்குன்னு சொல்றதுக்கு தான். நேத்திர முத்ரான்னு இருக்கு, கண்ணை வந்து ஒரு இடத்துல வச்சு பண்ணக்கூடியது நேத்திர முத்ரா. அத மாதிரி இது ஒரு முத்ரா. மகா பெரியவா அடிக்கடி நேத்திர முத்ரா வைப்பாங்க. மன்னிக்கணுங்க. எனவே முத்ரா அப்படின்னு சொல்லும் போது அது அந்த வித்தைக்கான இது வந்துருதுங்க. அதான் சொல்ல வரேன். அது எங்க வேணாலும் ஆக்டிவேட் பண்ணலாம், கையில காலு எது வேணா இருக்கட்டுங்க. பட் வந்து உள்ளார்ந்து இருந்தா கூட அது சம்பந்தப்படும் என்னுடைய கருத்துங்க. ஐயா சுவாமி சுவாமி நீங்க வந்து இது பசு தாகத்துக்கு வேண்டிதான் நம்ம நாக்கு மடக்கி மேல வைக்கிறீங்க. இல்லப்பா, அது வெளியே சொல்ல முடியாதுப்பா. ரைட், புரிஞ்சிருச்சு. நம்ம அதை பத்தி ஏன்னா இது வந்து முற்றிலும் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா அப்பாற்பட்டது. அதனால நம்ம இது ஓரளவுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். அதை பத்தி நம்ம இன்னும் மேல, ஏன்னா சில விஷயங்கள் வந்து அவங்களும் வந்து சில சத்தியங்கள் வாங்கியிருப்பாங்க, இல்ல சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும். பரவாயில்லைங்க சார். இப்ப அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்க ஆயுள் சம்பந்தமா நம்ம போயிடலாம். ஏன்னா இந்த விஷயம் வந்து நடந்து முடிந்தது. பட் ஒரு விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்து இங்க சொல்லலாம் அப்படிங்கிறது என்னோட. மேடம், புதன் நாக்கு குறிப்பவர் தானே மேடம்? புதன் நாக்குக்கு அவர் தானே மேடம் காரணம்? ஆமா ஆமா. 5ஆம் இடத்தை தொடர் பெறதுனால அவர் அந்த நாக்கு மடிச்சு செஞ்சிருக்காருன்னு சொல்றாருல்ல மேடம்? கண்டிப்பா கண்டிப்பா. இது ரெண்டு, நாக்கு கை இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து இணைவு பெற்றதாமா. அது இஎன்டில வரும் ஃபுல்லா. அது எல்லாம் சார்ந்து முழுமையான குரல் அப்படிங்கறத ஒரு கனெக்ட் பண்ணும். 3ஆம் இடம் இஎன்டி. ஆமாங்க மேடம். டாக்டர் இங்க இருக்கிறாங்க. சோ அது மாதிரி ஒரு சயின்ஸ் பிரகாரம் யோசிச்சதுலதான் இதுக்கான பதில் இது. மேபி அதற்குள்ளார அவங்களோட ஒரு சூட்சுமங்கள் நிறைய இருக்கும். ஒரு முத்ராவை எடுக்கணும்னா இந்த பகுதி இப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க குரு கிட்டே இருந்து கத்துட்டு அதை செய்வாங்க.
மகா பெரியவா இதை அடிக்கடி செய்வாரு. தொடர்ந்து 15 நாள் மௌன விரதம் இருந்து அதற்கப்புறம் அதை முடிக்கிறதுக்கு இந்த சாணி மாதிரி அதை ரவுண்ட் பண்ணி அதை அப்பதான் அந்த மௌன விரதத்தையும் அந்த ஈவன் சாப்பிடாம இருப்பாரு. அதையும் அப்படிதான் அந்த முழுங்கிதான் முடிப்பாரு. இதெல்லாமே அந்த சந்நியாசமாக இருப்பவர்களுக்கு அவங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு விதி. இது நம்ம வந்து ஒரு சாதாரண லைஃப்ல இருக்க நமக்கு வந்து அவ்வளவா தெரியாது இது எப்படி நடக்கும் என்ன அப்படிங்கிறது. சோ அது தெரிந்தால்தான் நம்ம ஜோதிட ரீதியாகவும் அங்கே கணக்கு சரியாக எடுக்க வரும். எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா ஆயுள் என்பது இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்கனவே நம்ம கத்துக் கொடுத்திருக்காங்க. நம்ம அதை எடுக்கலாம். சரி, மேடம் இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு அந்த சொல்லுங்கம்மா. கொள்கை அந்த பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்றது அது சொன்னீங்கல்ல மேம், அது எத்தனை எந்த பாவத்தை வச்சு சொன்னீங்க? அவங்க குருஜியோட பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணிதான் இது எடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல? அவர் சொன்னதை நான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. அவர் வந்து 7 கட்டளை வந்து அவர் சொல்லிதான் அதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து மௌனமா இருக்கணும் அப்படிங்கிறது. இல்ல மேம், கட்டளையை அதுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கான்னு கேக்குறேன் மேம். அந்த தான் சொல்ல வரேன். அப்படிங்கிறது அதுக்கு நான் எடுக்கல. அது பெரும்பாலும் 9ஆம் இடத்தோடும் 5ஆம் இடத்தோடும் தொடர்பு கொள்ளணும். ஆனா அதற்கு ஒரு குருவுடைய கட்டளையை ஃபாலோ பண்றதுக்கு எந்த பாவம் இல்ல எந்த காரகம், ஏன்னா குருதான் இங்க எப்படி இருந்தாலும் வரணும். பாவம் இருந்து 9ஆம் இடம் வரணும். ஆனா அதுதான் நிர்ணயமா அப்படிங்கறத நான் எடுக்கல. தெரிந்தவர்கள் நீங்க சொல்லலாம். நான் முழுக்க முழுக்க இது குரல் சம்பந்தமான விஷயங்களை மட்டும்தான் அது யோசிச்சு பார்த்தேன். குருவோட கட்டளையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்மளே ஒரு ஃபெல்லோஷிப்பா ஒரு குருவை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா 9ஆம் இடத்தை தொடர்பு படுத்தி பார்க்கலாம். 9ஆம் இடம் என்பது ஆன்மீகம், இது சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் 9ஆம் இடத்துலதான் வரும். குரு என்பவர் காரகர் வந்து நம்ம ஒருத்தர் நமக்கு கைடன்ஸா எடுக்கிறோம்னா குருதான் அங்க நம்ம காரகரா நம்ம எடுப்போம். ஆனா இந்த ஜாதகத்துல அதை எப்படி கனெக்ட் பண்ணுன்றது நீங்க பாருங்க. நான் அதை எடுக்கல, இன்னும் எடுக்கல. சொல்லுங்க சார், ராஜகோபால் சார். இல்ல மேடம், ஒண்ணும் ஏன்னா இல்லைங்க. அது இல்ல அது கரெக்ட் தான், நீங்க எடுத்தது கரெக்ட் தான், இல்லைன்னு சார். ஏன்னா அவர் இந்த கேள்வி வந்து சன்னியாசத்துக்கும் கூட நீங்க கனெக்ட் பண்ணிடலாம். பட் இந்த பேச முடியாம மௌனமா இருந்தாருங்கிறது தான் பதில் தெரியாம இருந்தது. நீங்க கரெக்ட். அதுக்கு மேல நம்மளால அப்படி எடுக்கிறதுக்கு தெரியல. நீங்க எடுத்தது கரெக்ட். இன்னும் உட்கார்ந்து லைவ் செய்யணும், இதுக்காக இன்னும் நாட்கள் செல்லலாம். பட் இப்போதைக்கு வந்து அவர் பிரதானமான கேள்வி, அவர் ஒரு விஷயத்தை குறிச்சிட்டு வந்துதான் என்கிட்ட சொன்னாரு. நான் இந்த நாள்ல இந்த நேரத்துல நான் வந்து ஜீவ சமாதி எய்வேன் அப்படிங்கறது அவர் சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே. அடுத்த கேள்விக்கு நம்ம மூவ் ஆகலாம். 9 மணி ஆகிவிட்டது. ஐயா, நீங்க அடுத்த கேள்வியா கேட்டீங்க. நீங்க அதுக்கான நாள், கிழமை, நேரம் கூட கொடுத்துட்டீங்க. நீங்க எனக்கு அதுல ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க சிம்ம லக்னத்திற்கு இதை ஆய்வு செய்து எடுத்தீங்களா, கன்னியா லக்னத்திற்கு எடுத்தீங்களா? நான் லக்னத்துக்கு ஆய்வு எடுக்கலமா. நான் லக்னத்துக்கு ஆய்வு எடுக்கல. என் குருநாதர் போகர் சொன்ன வார்த்தைகளை வச்சுதான் நான் இதுல போயிட்டு இருக்கப்பா. சோ நான் வந்து இப்ப நான் வந்து நீங்க 1ல இருந்து 100க்கு வரீங்க, நான் 100ல இருந்து 1 கண்டுபிடிக்கிறேன். இவ்வளவுதான் வித்தியாசம். என்னோட டெட்லைன் இதுன்னு தெரிஞ்சிருச்சு. நான் தவறா பேசினா மன்னிச்சுக்கோங்க. எனக்கு சொல்லப்பட்டது இந்த தேதி, இதுக்கு இது மேட்ச் ஆகுதான்னு மட்டும்தான் நான் செக் பண்றேன். அவ்வளவுதானே தவிர, ரெண்டாவது இந்த வித்தியை படிக்கணும்ன்ற எண்ணம், இது ரெண்டும் எனக்கு ஆழ் மனசுல ஓடிட்டு இருக்குது. இதுல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற எனக்கு சத்தியமா ஜாதகம் பார்க்க தெரியாது. பட் ஏதோ ஒரு விஷயம் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது, அவ்வளவுதான். இப்போ போகர் சொன்னாருன்னு சொல்றீங்க இல்லையா, அது வந்து எப்படி வந்து உங்களுக்கு அது உணர்த்தினார் இல்ல எப்படிங்கிறது எனக்கு பொதுவா சொல்ல முடியுங்களா? இது பொதுவான ஒரு விஷயமா சொல்லலாம். அதாவது போகர் வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருக்காருமா. மகா பெரியவா மாதிரி அவங்களும் வந்து ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தான். இவங்க கிட்ட நாம இன்னைக்கும் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுறேன், தப்பா எடுத்துக்க வேண்டாம். இன்றைக்கும் நாம போகர் சன்னதிக்கு போய் பழனியில போகர் சன்னதியில நின்று ஏதாவது ஒரு விஷயத்த ஆத்மார்த்தமா கேட்கும் போது அவருக்கு அலங்காரம் பண்ண பூவுல இருந்து ஒரு பூ கீழே விழும். இன்றும் நடக்குது. நான் இன்னைக்கு காலையிலேயே அதை பண்ணிட்டு வந்தேன். சரிங்களா? இது தவிர்த்து ஐயா கூட வந்து நம்ம இந்த தொடர்புகள் எப்படி வச்சுக்கணும், ஒரு பரம்பொருள்ல இருக்கக்கூடியவங்க கூட எப்படி வச்சுக்கணும்னு குருமார்கள் விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா?
அப்படி குருமார்கள் சொல்லி கொடுத்த விஷயத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பஞ்சபூத தத்துவத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, நம்ம இந்த அஷ்டகர்மங்கள்ல எப்படி நாம விளையாடுறது, இது எல்லாமே வந்து அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இப்போ லக்ஷ்மி அம்மா என்கிட்ட பேசுற மாதிரி பேச மாட்டாங்க. பட் மைண்ட் நம்ம கண்ணை மூடி அதை திங்க் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்ப என்னுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்து சொன்னீங்க, அது எனக்கு தவறா சரியான்னு தெரியாது. இப்போ குருவும் சந்திரனும் வந்து, குரு எனக்கு வந்து என்னுடைய இடத்துல 3ஆம் இடத்துல வந்து குரு வந்து மாரகாதிபதியா இருக்கிறதாவும், சனி பகவான் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலும் சொல்லியிருந்தீங்க. சோ சனி பகவான் வந்து எப்பயுமே மந்த கிரகன்னு நீங்க சொல்லி கொடுத்த பாடம் தான். அப்போ 2 ஆப்போசிட் பார்ட்டிஸ் ஒன்னா சேரும்போது தே மேக் அன் மைனஸ் இன்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ். சோ அதை கொண்டுட்டு போகும்போது இவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த ஞானத்துக்கான வழி எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான். இது வந்து ஜாதகத்துல கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியாது. பட் கேட்கும் போது எனக்கு இந்த கேள்விக்கான பதில் இதுவாக இருக்கலாம். ஏன்னா குரு வந்து சனியோடைய பார்வையில தான் குரு இருக்காருன்ற மாதிரி இருக்கு. ஆமா, குருவும் சனியும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். அது வந்து ராசியை தொடு அந்த ஞான மார்க்கத்தை கொடுப்பார்கள். சன்னியாசம் ஞான மார்க்கம். பகவான் வந்து ஆல்ரெடி வந்து சனி ஈஸ்வரன், நமக்கு ஒரு ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கிறோம். அவரை ஒரு தனி நிலையில வச்சு பாக்குறோம். அவர் தர்மத்தை மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவர். அப்ப தர்மத்தை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் வழியில போகும்போது அவர் வந்து ஆடம்பரம் விரும்பாதவர் சனி பகவான், சிம்பிளைசிட்டியை விரும்புபவர் சனி பகவான், வாழ்க்கையின் அடிமட்டத்தை உணர்த்துபவர் சனி பகவான். அப்படி உணர்த்தக்கூடிய ஒருத்தர் கூட குரு வந்து சேரும்போது குரு என்னைக்கும் பார்வை, அவருடைய குரு பார்வை என்னைக்கு நல்லதா தான் இருக்கும். அப்படி நல்ல பார்வையோட இருக்கும் போதும் அவரும் அந்த ஞானத்துக்கான பார்வை மட்டும் தான் எனக்கு கொடுக்குறாருன்றது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இது ஜாதகத்துல எந்த அளவு சரி தப்புன்னு எனக்கு தெரியலமா. உங்களுக்கு வந்து இந்த சந்நியாசத்தையும் ஞானத்தையும் கொடுத்தது குரு சனி கேது மூவர்களும் தான். ராசியோடு சனி குருவும் சேர்ந்திருப்பது இவர்கள் அனைவரும் சேர்ந்து கொடுத்தார்கள். ஒருபுறம் இவர்கள் ஞானத்தை கொடுத்தாலும் இந்த ஞான மார்க்கத்தின் வழியாக உங்களுக்கு நீங்க சொல்ற அந்த மோட்சம் என்பது ஒரு நிலையில, சமாதி நிலையில, ஒரு மௌனமான நிலையில இது போன்ற விஷயங்களை இவங்க கொடுக்க இருக்கிறாங்க. இவர்களே தான் அதையும் கொடுக்க போகிறார்கள். அந்த சூட்சுமம் என்பது இன்று அதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து கணக்கு போட்டு பார்த்ததுல எனக்கு தெரிந்தது. அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்டது. ஏன் குறிப்பா வந்து நீங்க அந்த டேட் அப்படிங்கிறது. கண்டிப்பா அந்த தேதி போயிடுமா எனக்கு தெரியும். ஏன்னா இந்த அதாவது உடலை விட்டு உயிர் போவது என்பது இயற்கை. அது வந்து இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் எப்போது வெளியே போக வேண்டும், எப்போது உள்ள வர வேண்டும் என்பது சித்த பெருமக்கள் சித்துல விளையாடி காமிச்சிருக்காங்க. பல பேர் காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற நம்ம கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிற பாம்பன் ஐயா முதல் கொண்டு, குமரகுருபா சுவாமிகள் முதல் கொண்டு, ரமணர்ல இருந்து இப்படி என்னால லட்சம் பேரை சொல்ல முடியும். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு வாழ்ந்த மனிதர்கள், ரைட்டுங்களா? அவங்களால எல்லாமே பண்ண முடியறதுன்னு நம்மளால ஏன் முடியாதுன்னு எடுத்துதான் இப்ப போகருடைய அனுகிரகத்தால் எனக்கு இதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. அன்றைய தினம் இந்த உடலை விட்டு இந்த உயிர் வெளியெடுத்து போகப்படுகிறதே தவிர இந்த மனிதன் இறக்கவில்லை. இந்த உடலில் இருந்து இந்த பிராணத்தை வெளியெடுத்து அண்டத்தில் உள்ள மத்த பிராணத்தோடு சேர்க்கிறது தான் அந்த விஷயம். சரி, இப்போ உங்களுக்கு நான் எடுத்து வரலையும் வந்து அவ்வளவு காலம் ஆண்டு செல்லவில்லை என்பதுதான் நான் இங்க சொல்ல வரேன். சரி, நீங்கள் சொல்வது வந்து 2030 சொல்றீங்க. ஆமா. ஆனால் உங்களுக்கு காலகட்டம் என்பது 2027 முடிகிறது ஐயா. சரி, அது எப்படிங்கிறது காலப்போக்கில் தான் தெரியும். பட் எடுத்த விஷயங்களை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நானும் இதற்காக அமர்ந்து என்னோட இஷ்ட தெய்வங்கள், என்னோட குருமார், என்னோட ஐயா, மேலும் மகாபரிவா இவரை வந்து நேத்திலேருந்து ஒரு தியானம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் உங்களோட எடுத்த ஆயுளை கணிக்கணும்ன்றது. ஏன்னா நான் ஒரு சன்னியாசியோட ஆயுளை வந்து கணிக்கிறேன் இந்த இடத்துல. அப்படின்னும் போது இது வந்து கர்மா. இப்ப நான் செய்யறது ஒரு கர்மா. இந்த ஒரு நல்ல வீடு அகலமாக இந்த பிரபஞ்சத்தில் நீ சேர்க்க வேண்டும் என்பதுதான் நான் சொல்லிட்டு நான் எடுத்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஞான மார்க்கத்தோட அமர்ந்து ஒரு தெய்வ சிந்தனையோட வந்து நான் ஜாதகம் பார்த்துட்டு சொல்லிடுவேன். ஆனால் நான் எடுப்பதோ ஒரு யோகி, ஒரு சன்னியாசியோட ஜாதகம். அப்ப இதற்கு நாம வந்து ரொம்பவும் பயபக்தியாக ரொம்ப கொஞ்சம், அதாவது இந்த விரதங்கள்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை, மன ரீதியாக சிந்தனை ரீதியாக
நேற்றிலிருந்து ஒரு பக்குவப்பட்ட நிலையில அமர்ந்து இதை நான் எடுத்தது. சரி, இருந்தாலும் நான் எடுத்ததை வந்து இங்க விளக்கமா சொல்றேன். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஆயுள் கணிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து லக்னத்தை தான் இங்க பார்க்கணும். சோ லக்னம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்னியா லக்னம் என்பதை நாம் இங்க முடிவு செய்து விட்டோம். இந்த கன்னியா லக்னத்திற்கு பாத்தீங்கன்னா வரக்கூடாதவர் ஆகாதவர் செவ்வாய் பகவான். அது எல்லாத்துக்குமே அறிந்ததுதான். சரி, லக்னத்தோட வலிமை என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்க்கணும். நான் முழுக்க முழுக்க இது அறிவியல் ரீதியாக எடுக்கிறேன். ஆனால் எனது குருமார்களின் துணை கொண்டு இதை நான் எடுக்கிறேன். உங்களுக்கு லக்னத்திற்கு வரக்கூடாதவர் இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் 28 டிகிரியில் பஞ்சமஸ்தானத்தில் அமர்கிறார். இவரே 3 மற்றும் அட்டமாதிபதி. சரி, பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்த இந்த செவ்வாய் 28 டிகிரியில் இருக்கிறார். ராகு என்பவர் இங்கே 22 டிகிரியில் இருக்கிறார். அப்போ இந்த லக்னத்திற்கு அட்டமாதிபதியானவர் ராகு பிடியில் போய் செல்கிறார். ஆனால் அவர் உச்சமாக இருக்கிறார். சரி, இந்த உச்சமாக இருக்கும் இந்த செவ்வாய் இந்த சனி பகவானின் பார்வையில் இருக்கிறார். சனி பகவான குரு பார்க்கிறாரு. சோ அதனால ஞான மார்க்கம், இந்த ஒரு சந்நியாசம், எளிமை, இதை போன்ற விஷயங்களை இங்க சனி சுபத்தன்மையில் இருந்தாலும் இந்த சனி பகவான் குருவின் ஒளி வாங்கி, இது ஜென் முறை தத்துவப்படி சொல்லலாம். குருவின் ஒளியை வாங்கி மேலும் இந்த சனியின் பார்வை, சனி பகவானின் 10ஆம் பார்வையாக உங்களுக்கு லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் விழும்பொழுது, 8 டிகிரியில் விழும்பொழுது அவர் நிச்சயமாக செவ்வாயையும் அங்கே தொடர்பு கொள்கிறார். அப்போ இங்க செவ்வாய் வந்து குருவோட ஒளி வாங்கின சனி பகவான் பார்க்கிறார். அதன் மூலமாக அந்த ஒளியை பெறுகிறார். ஆனாலும் இங்கே செவ்வாய் பாபர் இந்த லக்னத்திற்கு முழுமையான எதிரி. அப்ப இந்த மாதிரி ஒளி வாங்கின ஒரு செவ்வாய் உச்சமாக இருப்பவர், ஆகாதவர், நல்லதையும் வாங்குறாரு. அதே சமயத்துல கெடுதலும் இங்க அதிகமாக இருக்கிறது. இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக லக்ன புள்ளியை தொடர்பு கொள்வார். 7ஆம் பார்வையாக அவர் லக்னத்திற்கு 11ஆம் வீட்டை பார்த்தாலும், மாரக ஸ்தானத்தை பார்த்தாலும், 8ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டையும் இந்த செவ்வாய் பார்க்கிறார். அப்ப இந்த லக்னத்திற்கு அட்டமாதிபதி 12ஆம் வீட்டை பார்க்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே சமயத்துல 12ஆம் வீட்டில் பார்க்கும் இந்த செவ்வாய் 28 டிகிரினா இந்த விளிம்புல பார்ப்பாரு. அப்ப விளிம்புல பார்க்கிற இந்த செவ்வாய் லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார், லக்ன புள்ளியோடு தொடர்பு கொள்கிறார். அப்போ செவ்வாயோட பார்வை லக்ன புள்ளி மீது படுகிறது. இந்த லக்னத்திற்கு அட்டமாதிபதி பார்வை படக்கூடாது, அது படுவது தவறு. அதுவும் இந்த செவ்வாய் வந்து ராகுவோட இணைஞ்சு ரொம்ப பாவத்தன்மையில தான் இருக்கிறாரு. சனி பார்வையிலும் அவர் இணைந்துதான் பார்க்கிறாரு. அப்ப லக்னத்தை தொடர்பு கொள்வது தவறு. அதே போல பார்த்தீங்கன்னா அப்படி இந்த லக்னத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது அங்கே லக்னம் வலிமை, அதாவது நான் குணநலன்கள் எல்லாம் பேசவே கிடையாது. ஒரு லக்னம் வலிமையா இருக்கா இல்லையா, எவ்வளவு கால ஆண்டு இதற்கு நம்ம அப்படிங்கிற அந்த ரேட்டிங்கை மட்டும்தான் இங்க நான் பேசிட்டு வரேன். அப்போ லக்ன புள்ளி அல்லது லக்ன பாவம் இந்த கொடூரமான செவ்வாயின் பார்வையில் இருப்பதால், ஏன்னா இங்க செவ்வாய் முழுமையான ராகு கிட்ட இருள்ல போய் மாற்றாரு. அவரை உச்சமாக இருக்கிறார். பஞ்சமஸ்தானத்துல பாவகிரகம் நேரடியா வளர்க்க கூடாது. அவர் ராகுவோட போய் மாட்டுறதுனாலதான் பரவாயில்ல. இதே அங்க ராகு இல்லைன்னா இன்னும் அது மோசம். சோ ராகுவின் மாட்டி, ஆனாலும் ராகுவும் அங்கே இருள் கிரகம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லக்னத்திற்கு 40% வலு இங்கே குன்றத்தான் செய்கிறது. இங்க சனி பார்க்கவில்லை, நேரடியாக லக்னத்தை பார்க்கவில்லை. ஆனால் லக்னத்தை தொடர்பு கொள்ளும் செவ்வாயை பார்க்கிறார். அப்படிதான் இந்த இடத்துல எடுக்கணும். சனி பகவானின் பார்வை செவ்வாய் மீது விழுகிறது. அந்த செவ்வாயோ லக்னத்திற்கு 11 மற்றும் 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த புள்ளி அடிப்படையில் லக்ன புள்ளியை தொடர்பு கொள்கிறார் 8ஆம் பார்வையில். அப்ப 60% பிளஸ் மார்க், 40% இங்கே மைனஸ் மார்க். இது எப்படி இந்த ரேட்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கு தனியாக வகுப்பு எடுக்கலாம். பட் இது வந்து ரூல்ஸ். எந்த அளவிற்கு அவங்க பாவத்தன்மையாக இருக்கிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் நாம் குறைத்து கொண்டே வர வேண்டும் மதிப்பெண்களை. இங்கே சனி நேரடியாக லக்னத்தை தொடர்பு கொள்ளவில்லை. அதனால் செவ்வாய் மட்டும் தொடர்பு கொள்றதுனால ஒரு 40 மார்க் தான் ரெடியூஸ் பண்றோம். 60% லக்னம் நன்றாக இருக்கிறது. இது பாயிண்ட் நம்பர் 1. அப்போ 100 மார்க்குக்கு லக்னத்திற்கு நான் 100 மார்க் கொடுக்குறேன்னா அப்ப அதுல 60 மார்க் தான் இவரு வாங்குறாரு. இந்த லக்னம், லக்ன புள்ளி, லக்ன பாவம். சரி, லக்னாதிபதி, ஏன்னா இப்ப இவங்க எல்லாமே லக்னத்தை தொடர்பு கொள்ட்டாங்க சொல்லியாச்சு. அடுத்த லக்னாதிபதி, அதாவது 1ஆம் வீட்டின் அதிபதி ஆன புதன் எங்க இருக்கிறார் அப்படின்னா லக்னத்திற்கு மாரகாலில் ஏறுகிறார், இருக்கட்டும். அதே சமயத்தில் குரு பார்வையில் இருப்பது சிறப்பு. இந்த லக்னத்திற்கு அவர் மாரகால் பார்வையில தான் இருக்கிறார், மாரகாதிபதி பார்வையில தான் இருக்கிறார். நான் இல்லை என்று சொல்லவில்லை, அந்த ஆதிபத்தியத்தை கொடுப்பார். ஆனால் குரு என்பவர் அவரிடம் ஒளி நல்ல ஒரு கதிர் இருக்கிறது.
அப்போ லக்னாதிபதியை முதலை குரு 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். அதே சமயத்துல இங்கே குருவின் ஒளி வாங்கிய சனி, இதுதான் ஐயா அவங்க சொன்னார், நீங்க சொன்னீங்க. குருவின் ஒளி வாங்கிய சனி 3ஆம் பார்வையாக லக்னாதிபதியை பார்க்கிறார். அப்போ சனியோட பார்வை கெடுதல் தான், ஆனா குருவின் ஒளி வாங்கி பார்க்கிறார். அப்போ எப்படின்னா திஸ் ஆர் தட்ன்றதோட 50% நல்லதையும் கொடுப்பார், கெடுதலையும் கொடுப்பார் இந்த சனி பகவான். குருவின் பார்வை வாங்கிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக லக்னாதிபதியை தொடர்பு கொள்கிறார். குரு பார்வை வாங்கினதுனால அந்த எளிமையும் சந்நியாசத்தையும் இது போன்ற விஷயங்களை கொடுக்கிறாரு. அதே சமயத்துல சனி பகவானுக்கு அவருடைய பார்வை கெடுதலையும் செய்யும் என்பதை நாம் இங்கே மறந்துவிடக்கூடாது. அப்போ ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் ரெண்டுமே கலந்துதான் கொடுப்பாரு இந்த சனி பகவான். அடுத்தது பாத்தீங்கன்னா கேது. கேதுவுமே இங்கே குருவின் ஒளியை வாங்கிதான் இருக்கிறார், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அப்போ குருவின் ஒளியை வாங்கினதுனால இந்த ஞான மார்க்கத்தை கொடுக்கிறார் லக்னாதிபதிக்கு. ஆனாலும் அவரே பார்த்தீங்கன்னா சனி பார்வையிலும் இருக்கிறார், அதையும் நம்ம இங்க மறந்துடக்கூடாது. செவ்வாயின் நேரடி பார்வையிலும் இந்த கேது இருக்கிறார். இங்க செவ்வாய் தான் எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு முடிவை கொடுப்பவர் செவ்வாய் தான், அதை தான் இங்க சொல்ல வரேன். குருவின் பார்வையில் இருக்கும் கேது, அதே போல சனி பகவானின் பார்வையில் இருக்கும் கேது, செவ்வாயின் பார்வையிலும் இந்த கேது இருக்கிறார். அப்போ கலந்துதான் கொடுப்பாரு, பிளஸையும் கொடுப்பாரு, மைனஸையும் கொடுப்பாரு. அடுத்தது பாருங்க, நேரடியா செவ்வாய் பார்வையில் இந்த லக்னாதிபதி இருக்கிறார். கொஞ்சம் தள்ளி பார்த்தாலும் லக்னாதிபதி தொடர்பு கொள்கிறார், அது வந்து மைனஸ் இந்த இடத்துல. ஏன்னா ராகுவோட இருள்ல மாட்டிதான் அந்த பார்வையை அவர் பார்க்கிறார், அதுவும் உச்சம் பெற்ற செவ்வாய் பார்க்கிறார். அப்ப இங்க மைனஸ் கொடுப்பாரு உங்களுக்கு, தன்னோட பார்வையால நிச்சயமாக கெடுதலை செய்ய போறார் இந்த செவ்வாய். அப்ப எப்படி சொல்லலாம்னா கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது நற்பலன்களையும் இந்த சனி குரு இவர்கள் தனது பார்வையால் லக்னாதிபதிக்கு கொடுத்தாலும், மேலும் இந்த சனி கேதுவை பார்ப்பதாலும் செவ்வாயும் சேர்ந்து கேதுவை பார்ப்பதாலும் இந்த கேது லக்னாதிபதியோடு தொடர்பு கொள்வதால் மைனஸும் இதுல இருக்கு. அப்ப எப்படி சொல்லலாம்னா ஓவராலா ஒரு 50% லக்னாதிபதிக்கு இங்கே நாம் மதிப்பெண்கள் கொடுக்கலாம். குரு பார்க்கிறார், அதனால பிளஸ் இருக்கு. சனி பார்க்கிறார், பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. செவ்வாய் பார்க்கிறார், முழுமையான மைனஸ். அப்போ 50% உங்களுக்கு 100 மார்க்குக்கு 50% லக்னாதிபதிக்கு இங்கே அளிக்கப்படுகிறது. அப்போ 60 மார்க் வந்து நம்ம லக்னத்திற்கு போட்டோம், லக்னாதிபதிக்கு 50 மார்க் போடுறோம். அப்போ 110 மார்க் வரும் உங்களுக்கு 200க்கு. 200 மதிப்பெண்களுக்கு பாவத்திற்கு 100 மார்க்கு, பாவ அதிபதிக்கு 100 மார்க்கு. அப்ப 200க்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 110 மதிப்பெண்கள் வரும். லக்னத்திற்கு 60 மார்க்கு, லக்னாதிபதிக்கு 50 மார்க். அப்ப என்ன சொல்லலாம்னா ஒரு 55% நாம் லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் இங்கே அளிக்கிறோம். பொதுவா வந்து 33.33 எடுத்துக்குங்க. அப்ப 100 வயது அப்படின்னா லக்னம் லக்னாதிபதியும், அட்டமஸ்தான அதிபதியும், மேலும் ஆயுளுக்கு காரகரான சனி பகவானையும் பார்க்கணும். இந்த 3 டிவிஷனா பிரிச்சுக்கணும். 3 டிவிஷன்ல 33.33 நீங்க போட்டீங்கன்னா 100 வயது வந்துடும். அப்போ முதல் பகுதியான இந்த 33.33ன்றது 33 சராசரியா எடுத்துக்கணும். அப்ப 55% 33க்கு 55% நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 18 வருடம் அல்லது 19 வருடம் வரும். 18.5, அதாவது 18 years 5 months வரும். இது வந்து லக்ன பாவத்திற்கும் லக்னாதிபதிக்கும் கொடுக்கும் மதிப்பெண்கள். 33 வயது, அதாவது 33 வருடத்திற்கு 18.5 ஆண்டுகள், அப்படின்னா 18 வருடம் 5 மாதங்கள் அல்லது 19 நீங்க ரவுண்டா பண்ணிக்கலாம். இது வந்து கணக்கு. சரி, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு புரிகிறதா என்பது மற்றவர்கள் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம அட்டமஸ்தானத்திற்கும் அட்டமாதிபதிக்கும் போகலாம். புரியுது மேடம். அடுத்தது பாருங்க, அட்டமஸ்தானம் நம்ம வரணும். ஏன்னா ஆயுளை கணிக்கக்கூடியவர் அட்டமஸ்தானம் மற்றும் அட்டமஸ்தானத்து அதிபதி. சரி, இந்த லக்னத்திற்கு அட்டமஸ்தானம் 8ஆம் இடம் என்பது செவ்வாயோட வீடு, மேஷ வீடு ஆகும். அப்ப 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா அதே செவ்வாய் சனி தொடர்பு கொள்வாங்க. இது நீங்க கவனமா பார்க்கணும். 8ஆம் வீட்டை சனியும் செவ்வாயும் தொடர்பு கொள்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் இந்த சனி குருவோட பார்வையில இருந்துதான் பாகை அடிப்படையில அவர் தொடர்பு கொள்றாரு. அந்த கர்சர் பாருங்க, 8 டிகிரியில இங்க சனி பகவான் இருக்காரு. அப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவரோட இருள் தன்மை வந்து இந்த பாவத்துல விழத்தான் செய்கிறது.
அதே போல செவ்வாயின் 4ஆம் பார்வை 1, 2, 3, 4ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 8ஆம் வீட்டை அவரே உச்சமாக பார்க்கிறார். சரி, அவரே அவர் வீட்டை பார்த்தா நன்மை செய்வாரானா கிடையாது. பாவை கிரகங்கள் அவரே அவர் வீட்டை பார்த்தாலும் நன்மை செய்ய கடமை இல்லாதவர்கள். அப்ப சனி செவ்வாய் ஒரு சேர ஒரு பாவத்தை தொடர்பு கொள்ள கூடாது. இங்கே தொடர்பு கொள்கிறார்கள், அட்டமஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறார்கள். அட்டமஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா சற்று பழுதடைகிறது. ஆனாலும் குருவின் பார்வை பாத்தீங்கன்னா அவரோட கதிர் 3 டிகிரியில இருக்குன்னா இந்த பக்கம் அவர் விழுவார். 12 டிகிரி வரை குருவோட பார்வை இருக்கிறது. அது நல்லது. அப்ப அட்டமஸ்தானத்தை செவ்வாய் சனி ஒரு சேர பாவிகள் தொடர்பு கொண்டாலும் அங்கே குருவின் பார்வையும் விழுகிறது அட்டமஸ்தானத்தை 7, 8. ஆனா சந்திர அதியோகம் பார்வை அங்கே விழவில்லை. அதையும் நாம பார்த்துக்கணும் கணக்கு. சந்திர அதியோக பார்வை இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன திதி சந்திரன்றது ஒருத்தர் ஏதாவது டக்குன்னு பார்த்து சொல்லுங்களேன். திரையோதசி. திரையோதசிங்களா? வளர்பிறை வளர்பிறை திரையோதசி. திரையோதசி ஒரு நாள் தான் பௌர்ணமி வந்து. அப்போ அதியோகம் விழத்தான் செய்கிறது. அப்ப பௌர்ணமிக்கு ஒரு நாள்னா 90 டிகிரியில இருந்து ஒரு 10 டிகிரி குறைத்தால் கூட, இல்ல 15 டிகிரி குறைத்தாலும் 75 டிகிரி இந்த கதிர் பாய வேண்டும். அப்ப படுது. சந்திர அதியோக பார்வை படத்தான் செய்கிறது அட்டமஸ்தானத்துல. அதுவும் ஒரு நல்ல சிறப்பான ஒரு விஷயம்தான். அது டிகிரி அடிப்படையில சந்திரனோட பார்வை நான் எடுக்கிறேன். அதே போல இங்கே சனி பார்வை வந்து பார்த்தீங்கன்னா இவர் குரு பார்வை வாங்கிதான் சனியோட ஒளி படுது. இருந்தாலும் சனி சுபத்தன்மை செய்ய மாட்டார், பாவத்தன்மை தான் செய்வார். குருவோட பார்வை ஓரளவுக்கு விழுகிறது. அப்போ இந்த இடத்துல எப்படி எடுக்கலாம்னா, குரு சந்திரன் இருவர்களும் நான் தான் சொன்னேன் மாரகால் என்று. ஆனால் ஒளியின் தத்துவ அடிப்படையில அந்த பாவத்தை, ஏன்னா இவர்கள் சுபகிரகங்கள். அப்போ அந்த ஒளி வந்து அந்த 8ஆம் வீட்டுல படுது பாவத்துல. அப்ப அது நல்லது. ஆனாலும் 2 பாவிகளும் 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாங்க. புரியுது இல்லைங்களா? 2 பாவிகள் தொடர்பு கொள்றாங்க. மீதி 2 கிரகங்களான குரு சந்திரன் அவர்களும் பாவிதான். ஆனால் அவர்களிடம் நல்ல கதிர்கள் இருக்கிறது. ஒளியின் தன்மையை அந்த இடத்துல தான் பார்க்கணும். அப்போ அவர்கள் ஒளி வந்து 8ஆம் வீட்டுல படும் பொழுது பரவாயில்லை. அப்ப பாதி பாவத்தன்மை, பாதி சுபத்தன்மை. அப்ப அட்டமஸ்தானத்துக்கு நம்ம எப்படி கொடுக்கலாம்? பாதி நல்லதும் கொடுக்கிறாரு, பாதி கெடுதலையும் கொடுக்கிறாரு. அப்ப 50% எடுக்கலாமா? அதாவது செவ்வாய் சனி பார்வை ஒரு சேர படக்கூடாது, ஒரு சேர இங்க விழுது. அப்போ இந்த ஸ்தானம் முழுக்க வலிமை குறைகிறது. ஆனால் குறைந்த அந்த ஸ்தானத்தை குருவும் சந்திரனும், சந்திர அதியோக பார்வை இந்த இடத்துல நீங்க எடுக்கலாம். குருவின் பார்வையும் சந்திரன் அதியோக பார்வையும் சற்று மிளற செய்கிறது. அப்போ -100ல இருக்கிறது ஒரு 50% இங்கே நம்ம பிளஸ் பண்ணிக்கலாம். அப்ப 50% அட்டமஸ்தானம் நன்றாக இருக்கிறது. சரி, இந்த அட்டமாதிபதியோட நிலை என்ன? செவ்வாயோட நிலை. அவர் ராகு பிடியில் போய் அமர்கிறார், பஞ்சமஸ்தானத்தில் அமர்கிறார். ஆனால் அட்டமாதிபதி என்பவர் பஞ்சமஸ்தானத்தில் அமரக்கூடாது. ஏன்னா அவர் இந்த லக்னத்திற்கு 8 அவர் பஞ்சமஸ்தானத்தில் அமர தவறு. மேலும் இந்த அட்டமாதிபதி உச்சம் பெறுகிறார், பாவகிரகம் உச்சம் பெறுகிறார், ராகுவின் பிடியில் இருக்கிறார். அதாவது பிடிங்கிறதோட இருளில் அவர் கலந்து விட்டார். இப்படி அட்டமாதிபதி இருளான ராகுவோடு அவர் போய் சரண்டர் ஆகக்கூடாது, இருள்ல போய் உட்காரக்கூடாது. அது இங்க அமர்ந்து விட்டார். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இருள் தன்மையா பாருங்க. சனி பகவான் 10ஆம் பார்வை 7, 8, 9 10ஆம் பார்வையும் செவ்வாயை தொடர்பு கொள்கிறது. அப்போ இந்த அட்டமாதிபதியானவர் சரியான நிலையில் இங்கே இல்லை. மேலும் இவரை யாராவது சுபகிரகங்கள் பார்க்கிறாரா அப்படின்னா பார்க்கல. இவருக்கு அப்ப எப்படி மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா, அட்டமாதிபதி ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார், 50% நன்றாக இருக்கிறார் என்பதை நாம் இங்கே சொல்லலாம். அட்டமாதிபதி ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார். வேற எதுவுமே இவருக்கு சுபத்தன்மை இங்க கிடையாது. நல்லா நீங்க நோட் பண்ணிக்கணும். லக்னாதிபதிக்கு இந்த அட்டமாதிபதி உச்சமாக இருக்கிறார். மேலும் என்ன சாரம் வாங்கியிருக்கிறார்ன்றது நீங்க கொஞ்சம் பார்க்கணும். அவிட்டம் 2 தான் வாங்குறார். அப்போ அட்டமாதிபதி உச்சம் என்ற ஒரு ஸ்தான பலத்தை பெறுகிறார். ஆனால் பாவத்தன்மையில் இங்கே இருக்கிறார். அப்ப அவருக்கும் வந்து நீங்க ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் கொடுக்க முடியும். 50%க்கு மேல் நாம் செல்ல வேண்டும் என்றால் அங்கே சுபகிரகங்களின் பார்வை அதிகப்படியாக விழ வேண்டும். இங்கே சுபகிரகங்கள் யாரும் பார்க்கவில்லை செவ்வாயை. அப்ப இவருக்குமே அட்டமஸ்தானத்திற்கும் அட்டமாதிபதிக்குமே வந்து 50% தான் நம்மளால போட முடியுது. அப்போ 33 மார்க்குக்கு இங்க வந்து ஒரு 16 இல்ல 17 மார்க் தான் நம்ம கொடுக்க முடியும் வருடங்கள். ஏன்னா அவர் 50% இங்கே வலிமை பெற்று இருக்கிறார். இவர் இவ்வளவு நாள் இருக்கிறாரா? காரணம் இந்த குரு மற்றும் சந்திர அதியோக பார்வை.
இப்ப அட்டமஸ்தானத்தின் அதிபதியான இவர்களுடைய தன்மை, இவர்களுக்கு எவ்வளவு மார்க் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ரேட்டிங் போட்டாச்சு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் வந்து இங்கே சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். சுக்கிரன் வீட்டில் இருப்பது ஒரு நல்ல ஒரு சுப பலன். அதே போல குரு பார்வையிலும் இங்கே சனி பகவான் இருக்கிறார், அதுவும் ஒரு சுப பலன். ஆனால் அவரே செவ்வாயின் பார்வையிலும் இருக்கிறார் என்பதை நாம் இங்கே மறந்துவிடக் கூடாது. இந்த செவ்வாய் பாவப்பட்ட செவ்வாய் 1, 2, 3, 4ஆம் பார்வையை இங்க பார்த்தாலும் சனியை தொடர்பு கொள்கிறார். 28 டிகிரியிலும் சனியை தொடர்பு கொள்கிறார். அதுதான் இங்க மைனஸ். இப்போ இது ஒரு சின்ன மைனஸ் தான். அப்படின்னா 20% குறைச்சிக்கலாம். சுக்கிரன் வீட்டில் இருப்பது பிளஸ், குருவோட பார்வையில் இருப்பது பிளஸ், சந்திரன் பார்வையிலும் இங்க இருக்கிறது இன்னொரு பிளஸ். அப்போ ஆயுள்காரனான சனி பகவான் இங்கே நன்றாகத்தான் இருக்கிறார். அப்படின்னா ஒரு 70-75 மதிப்பெண்கள் சனி பகவானுக்கு நாம் இங்கே கொடுக்கலாம். இங்க குறையத்துக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் இவருக்கு ஆகாத அட்டமாதிபதி பார்வையில் ஆயுள்காரகன் இருப்பது தவறு. செவ்வாய் என்பவர் இங்கே மிகுந்த பாவத்தன்மையிலிருந்து அவர் 4ஆம் பார்வையாக சனி பகவானை தொடர்பு கொள்வதும் தவறு. அதனால ஒரு 30% மார்க் குறைச்சாலும் ஒரு 70% நன்றாகவே இருக்கிறார். 70-75%. அப்போ ஒரு 70% நான் எடுக்கிறேன் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா தான் நானும் போடுறேன். 23 வருடங்கள் 33 ஆயுள், 33 வருடங்களுக்கு இங்க 23ஆக கொடுக்கலாம். நீங்க 70% எடுத்தீங்கன்னா அது கணக்கு போட்டா உங்களுக்கு வரும். சோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் கால்குலேட் பண்ண ஒரு விதம். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18, 16, 23 57 வருடங்கள் காமிக்கிறது எனக்கு. இது இல்லாம இந்த 0.5 அப்படிங்கிறது நீங்க எடுத்தீங்கன்னா இன்னொரு 10 மாதம் இதுல முன்ன பின்ன கூட்டிக்கலாம். அப்ப 57 வருடங்கள் 10 மாதங்கள் அப்படிங்கறது நான் எடுக்கிறேன். இது வந்து இவர் கேட்டதுனால இதை எடுக்கிறேன். பெரும்பாலும் எந்த ஜாதகத்திற்கும் நமக்கு தெரிகிறது என்பதனால் நமது அறிவுத்திறமையை நாம் இங்கே பயன்படுத்தக் கூடாது. இதை நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். இது தெரிந்து கொள்வதற்காக இது ஜாதகரை அவர் இதை வந்து ஒரு அடிப்படையாக கேட்டதுனால இதை நம்ம எடுத்தோம். அதுதான் இதற்கான காரண காரியங்கள். 57 வருடம் 10 மாதங்கள் அப்படின்னு காமிக்கும் பொழுது என்னோட கணக்கு பிரகாரம் இவருக்கு 8/9/2027 ஆண்டு அதையும் காமிச்சிடுறாங்க. செவ்வாய் திசை சரியா மேடம் அந்த இது கோச்சாரத்துல போடுங்க மேடம். 8/9/2027 அது கோச்சாரம் போடுங்க, இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும். ஒவ்வொன்றா வரலாம். சொல்லுங்க. சொல்லுங்க. 26/9 போடுங்க கோச்சாரத்துக்கு கரெக்டா வருதான் பாருங்க. இல்ல அதை நான் பார்த்துட்டேன். 26/9/2027 26/9ங்களா? ஆமா. சரி, அதற்கு முன்னாடி நான் எடுத்தது உங்களுக்கு விளக்கம் கொடுத்துறேன். நீங்க சொல்ற டேட்க்கும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா ஐயா? சரிங்க. சரி, இதை முடிச்சிடுறேன். சரி, இப்ப செவ்வாய் தசா இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க வந்து அந்த காலகட்டத்திற்கு நீங்க பிரயாணம் செய்து போயிட்டீங்கன்றது எல்லாம் கற்பனை பண்ணிக்கீங்க. 2027 8/9/2027 நான் எடுத்திருக்கிறேன். அதுல குறிப்பா ஏன் நான் இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னா, செவ்வாய் தசா புதன் புக்தி சஷ்ட அஷ்டகமாக இங்கே வேலை செய்கிறார்கள். 8/9/2027 ஆமா 8/9 செப்டம்பர் மாதம் தான் வருகிறது. அப்போ செவ்வாய் தசா புதன் புக்தி சஷ்ட அஷ்டகமாக வேலை செய்கிறார்கள். 8/9 செவ்வாய் தசா புதன் முக்தி கேது அந்தரம். கரெக்டா பாருங்க. இதை நான் வந்து இதை பார்க்கல, நான் ஃபர்ஸ்ட் குறிச்சிட்டேன். அதற்கு அப்புறம் தான் இதை நான் பார்க்கிறேன். அது 8/9 அந்த இடத்துல அன்னைக்கு முடியறது. செவ்வாய் தசா புதன் முக்தி கேது அந்தரம் சந்திரனின் சூட்சமம். இப்ப சந்திரன் நான் ஏற்கனவே சொல்லலாம் இவருக்கு மாரகால அவங்க செயல்படுவாங்கன்னு. கேதுவுமே பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு முதல்ல இதுக்கு விளக்கம் கொடுத்தேன்னு அதுக்கப்புறம் கோச்சாரம் போயிடலாம். இந்த லக்னத்திற்கு கேதுவாகப்பட்டவரும் சரி சந்திரனாகப்பட்டவரும் மாரகால் தான். கேது சந்திரனை போல செயல்பட வேண்டும். அவரே லக்னாதிபதியோடு அங்க கூடுகிறார். அப்ப பார்த்தீங்கன்னா கேது அந்தரம் சந்திரன் சூட்சமம். சந்திரன் என்பவர் இவருக்கு மாரகால் தான், சூட்சமநாதன். அவர் வலுத்து இருக்கிறார். சந்திரன் மாரகால் வலுக்கக்கூடாது, நான் ஏற்கனவே சொன்னதுதான். அவர் வலுத்து இங்கே குருவோடு சேர்ந்து இருக்கிறார். லக்னத்திற்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குரல், தொண்டை. அதே போல சந்திரன் என்பவர் சுவாசம். 3ஆம் இடம் என்பது சுவாச பகுதி. சந்திரன் என்பவர் மூச்சு சுவாசம், அது 3ஆம் இடமான இந்த சுவாச பகுதி. அப்ப அந்த லங்ஸ் சொல்லுவோம், அந்த மூச்சு. இது போன்ற விஷயங்கள்ல இவர் வித்தையாக எடுத்து
அதை அந்த மூச்சு பயிற்சியில் அதன் மூலமாக, நல்லா இந்த இடத்துல புரிஞ்சுக்கங்க, அதன் மூலமாக தனது பிராணத்தை சந்திரன் என்பவர். அதே போல ரத்த ஓட்டத்திற்கு காரகரும் இங்கே சந்திரன். திரேகம் என்பது உடல். 3ஆம் இடம் ஆதிபத்தியம். திரேகம் என்பது உடல். சோ தனது மூச்சு, தனது ரத்த ஓட்டம், இது போன்ற விஷயங்களை அங்கே அன்று அந்த சந்திரன் நிறுத்த செய்வார், மாரகலாக அமர்ந்து. இது வித்தையால நடக்கிறது. சரி, அன்னைக்கு கோச்சார ரீதியா என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். நான் கோச்சாரத்தை இப்ப ஷேர் பண்றேன். கோச்சாரம் இது இல்லையே, ஒரே ஒரு நிமிடம். ஓகே, இப்பொழுது கோச்சாரத்தை நான் இங்கே உங்களிடம் பகிர்கிறேன். இது குறிப்பா எனக்கு ஒரு 10 நிமிடம் எடுத்தது இந்த கணக்கு கொண்டு வரதுக்கு. அன்றைய தினம் 8/9/2027 சந்திரன், அதாவது இந்த மாரகாலான சந்திரன், உடலுக்கு காரகரான சந்திரன், சுவாசத்திற்கு காரகரான இந்த சந்திரன், ரத்த ஓட்டத்திற்கு காரகரான இந்த சந்திரன், இவருடைய லக்னம் இதுதான் இல்லைங்களா? அவருக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் அன்று சஞ்சாரம் செய்கிறார். குறிப்பாக மாந்தியோடு தொடர்பு கொள்கிறார். இதுதான். அப்ப மாந்தி என்பது மரணத்தை நிர்ணயிக்கும் ஒரு கிரகம். சோ அன்றைய தினத்திலே சூட்சம நாதனான சந்திரன். மற்றவர்கள் பாருங்கள், புக்தி அந்தரநாதர்கள், அவர்களையும் பாருங்க. சரி, அந்தரநாதன் அன்றைக்கு கேது. கேது எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. அவர் இருப்பதோ லக்னத்திற்கு மாரகஸ்தானத்தில் இருக்கிறார். லக்னத்திற்கு மாரகஸ்தானத்தில் இருக்கிறார். அதே போல அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களுடைய நிலையும் பாருங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா செவ்வாயும் பார்க்கணும். ஏன்னா அவர் இங்க அட்டமஸ்தானத்திற்கு அதிபதி. அவர் முக்கியமான ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கேன், டைவர்ட் ஆக வேண்டாம். அட்டமாதிபதி லக்னத்திற்கு கோச்சார ரீதியாக 2ஆம் வீட்டில் அமர்ந்தாலும் அவரே தன் ஸ்தானத்தை பார்க்கிறார், அட்டமஸ்தானத்தை பார்க்கிறார். இதை நான் ஒரு சப்போர்ட்டிங்காக இந்த இடத்துல செவ்வாய் எடுக்கிறேன். அந்த நடத்துறவங்க பாத்தீங்கன்னா கேது அந்தரம், சந்திர சூட்சமம். கேது அந்தரம், ஒரு நிமிஷம், ஆமா, செவ்வாய் தசா, புதன் புக்தி, கேது அந்தரம், சந்திரனின் சூட்சமம். சரியாக மணி நான் சொல்லணும் அப்படின்னா, சரியாக நமக்கு இந்த நேரம் எடுக்கணும் அப்படின்னா அதிகாலை 5:20 முதல் 5:30 இல்ல 33, கரெக்டா 5:43க்கு மேல அவர் மாந்தி மாறிடுவார். மாந்தி உங்களுக்கு தனுசுக்கு போயிடுவார். அப்ப அதிகாலையில 5:20 இருந்து 5:30ங்கிறது என்னோட கணக்கா வருது. ஆனா ஐயா சொல்லுது 5:43க்கு வேற ஒரு டேட் கொடுத்திருந்தாரு. ஆனா இந்த தேதியில அந்தரநாதர்கள், சூட்சமநாதர்கள் சரியாக இருந்து அந்த சுவாசம் பிராணம் என்னும் விஷயத்தை குரல் வளமாக, அதாவது குரலின் வழியாக இது தெரிகிறது என்பது நமக்கு தெரிகிறது. இது நான் கணக்கு போட்டிருக்கேன். ஐயா நீங்க இப்ப பேசலாம். அம்மா நீங்க சொல்றது கேக்குதுங்களாம்மா? சொல்லுங்க ஐயா. நீங்க கணிச்சது கரெக்ட். இப்போ நான் ஆல்ரெடி உங்க கையில தனியா பேசி இருந்தப்போ, இந்த குழுல பேசாம தனியா பேசினப்போ நான் அந்த பயிற்சி எவ்வளவு காலத்துல இருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சோ அந்த நேரத்தை கணிக்கும் போது நீங்க சொல்றீங்க. பட் என்னுடைய சிற்றறிவுக்கு ரொம்ப சின்ன மூளைக்கு எட்டினது என்னுடைய காலம், அதாவது அந்த பிராணத்தை நான் வெளியெடுத்து போகக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா ராகு சனி செவ்வாய் தொடர்பு இருக்க வேண்டிய நேரமாக இருக்கும். ராகு சனி செவ்வாய் தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கலாமே, அதையும் பார்த்துவோம். ஒண்ணு. இரண்டாவது, செவ்வாய் எனக்கு மாரகன் தான் ஒத்துக்கிறேன். ஆனா செவ்வாய்க்கு அதிபதி முருகன் கூட நான் இருக்கிறதுனால அந்த விஷயத்துல ஒரு சின்ன ஒரு பரிகாரமும் நீங்க சொல்லலாம், இல்ல ஒரு கன்சிடரேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த முருகனுடைய ஆதிபத்தியத்துல மட்டும்தான் இந்த உடல் ஃபுல்லாவே முருகனுக்கோசரமே ஓடிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தை நான் அதுல எடுக்கிறேன், அவ்வளவுதான்.
இல்ல ராகு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் ராகு இங்கே பஞ்சமாதிபதியாக செயல்படுவார் ஐயா. நான் முழுக்க முழுக்க இது அறிவியல தான் பார்ப்பேன். நீங்க வந்து ஆன்மீகமா சொல்றீங்க, மற்றவர்கள் குறுக்கிடாதீங்க, கொஞ்சம் தயவு செய்து அமைதியா இருங்க. ராகு வந்து செவ்வாயை பீடிச்சிருக்கிறாரு, செவ்வாயை போல செயல்படுவார், எல்லாம் ரைட்டு தான். எல்லாமே ரைட்டு தான். சந்தோஷ் மியூட் போட்டுக்குங்க. ராகு என்பவர் உங்களுக்கு மரணத்தை கொடுக்க வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்க்கணும் ஐயா. அவர் தான் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரன்றதை பார்க்கணும். அவர் வந்து இந்த லக்னத்திற்கு அட்டமாதிபதியோடு சேர்கிறார். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த ராகு மாரகாலோடவோ மற்றவர்களோடவோ சேரவில்லை என்பது ஒரு கணக்கு வருது. அதையும் நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும். சோ அதெல்லாம் யோசிச்சுதான் இந்த கணக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு தேதி சொன்னீங்க இல்லையா, அந்த தேதி வேணா சொல்லுங்க, கோச்சாரம் போட்டு பார்க்கலாம். 26/9/2027மா. ஆனா அன்னைக்கு நீங்க 2030 ஏதோ சொன்னீங்க. அது வந்து 6/7/2030 காலை 5:43. இப்ப நீங்க ஒரு டேட் எடுத்து இது என்னன்னா, நான் சொன்ன தேதி என்னன்னா, அன்னைக்கு என்னோட சமாதியில நான் உட்கார்ந்துறேன். அன்னையில இருந்து உலகத்துக்கு வெளியே வர மாட்டேன். என்னோட சமாதி உள்ளே இருந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாள் தான் நீங்க கொடுத்த நாள். அப்படிங்களா? சரி. நீங்க கிட்டத்தட்ட பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அதனால சிலதை நான் உங்களை குருவாவும் என் தாயாவும் எடுத்துதான் இந்த உண்மையை சொல்றேன். இந்த பிரபஞ்சத்துல என்னுடைய சக்தி சேரணும்னா ஒரே இடத்துல என்னுடைய பிரபஞ்ச சக்தியை ஃபுல்லா கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்கு 2 வருட காலம் எனக்கு தேவைப்படுது. அதனால 2026 கும்பாபிஷேகம் முடிச்சிட்டு வருஷாபிஷேகம் 27 முடிச்சிட்டு என்னோட சமாதியில உட்காந்து 2 வருடம்ல இருந்து 2.5 வருஷம் வெளியே வராம இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். சோ கிட்டத்தட்ட அது ஒரு சமாதி கண்டிஷன் தான். ஆனா இந்த கணக்கு பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு 2027 காமிக்கிறது. சரி, எனிவே ஒரு கணக்கு போட்டிருக்கோம். ஒருவேளை அது நீங்க சொல்வது போல் நடந்தாலும் நன்று, இல்ல நான் சொல்வது போல் நடந்தாலும் அது அந்த இறைவனின் செயல் சித்தமாக நான் எடுத்துக்கிறேன். நான் இத வந்து நான் என்னோட அறிவு ஜீவியை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல அது போல அறிவியல் அறிவு ஜீவின்றதே கிடையாது. இது இயற்கை அறிவியல். இயற்கையில எல்லாம் நடக்க வேண்டியது இருக்கும், நடக்காம போறதும் இருக்கும். இறைவன் கையில தான் இருக்கு. அதனால இதை வந்து நான் இயற்கையிடமே சமர்ப்பிக்கிறேன். இதற்கு மேல் அந்த நீங்க சொன்ன உங்க போகர் மகா பெரியவா இந்த பிரபஞ்சம் என்ன முடிவெடுக்கிறதோ எடுக்கட்டும். ஆனால் ஜோதிடம் என்பது ஒரு கணக்கு, அறிவியல் கணக்கு. அதை நான் இங்கே சமர்ப்பித்து விட்டேன். ஆனால் 20 மேல வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது மட்டும் என்னால நிதர்சனமா சொல்ல முடியுங்க ஐயா. இத வந்து எனக்கு சொல்லும்போது அதாவது நான் இதை வந்து அதை தாண்டி ஒரு மனிதனா தாண்டி நான் வந்து வெளியில வந்துதான் சொல்றேன். நான் ஒரு பெண், நான் மனிதன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஆத்ம ரீதியா வந்து பார்க்கும்பொழுது மட்டும்தான் இது என்னால சொல்ல முடியும். சோ அதற்காகத்தான் நான் இந்த 8 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா என் மைண்டை வந்து ரொம்ப ஒரு கான்சியஸ் கண்டிஷன் கொண்டு போய் தான் நான் இந்த பதில் எடுக்கிறது. ஒரு பெண்ணாக இதை சொல்லவே முடியாது, ஒரு தாயாக இதை என்னால் சொல்ல முடியாது ஒரு மகனுக்கு. ஆனால் ஒரு ஜோதிடராக ஒரு அறிவியல் ரீதியாக நான் சொல்லணும் அப்படின்னா நானும் ஒரு ஆத்மாவாக அங்கே செயல்பட வேண்டும். அப்படிதான் இதை நான் சொல்றேன். சரிங்க ஐயா, நீங்க சொல்லும் தேதியை நம்ம எடுத்துக்கலாம். மேடம் பேசலாங்களா மேடம்? சொல்லுங்க சார். இல்ல நீங்க எடுத்துக்கிற டேட்டு கரெக்டான டேட்டு தான், தப்புன்னு சொல்லல. ஏன்னா நம்ம வந்து ஜோதிடத்துலதான் கணக்கு போட்டு வரணும். அதே மாதிரி நானும் ஒரு டேட் எடுத்து வச்சிருந்தேங்க, காலையில எடுத்துட்டோம். என்கிட்ட 2026 மேல பெய்டு சாஃப்ட்வேர் தான், பட் இருந்தாலும் 26 மேல இல்லைங்கிறதுனால ஸ்ரீதர் சார் கூட சேர்ந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி எடுத்தோம். நாங்க எடுத்தது லக்னம் வேறையா இருக்கட்டும், பட் டேட் எடுத்தது எதுன்னு பாத்தீங்கன்னா 2/2/2031 எடுத்தோம். அப்புறம் 4/7/2031. அது பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு 4/7/2031. எனக்கு காலையில பேசும்போதே சொன்னேன், இவர் 60வது வயசு கரெக்டா 2 நாள் முன்ன 2 நாள் பின்னால வரும், கரெக்டா பிறந்த நாள் அன்னைக்குதான் இது சமாதிக்கு போறேன்னு. ஏன்னா ஜீவ சமாதி அவங்க விரும்புற நேரத்துலதான் உட்காருவாங்க. இது ஜென்ரலா அந்த ஆன்மீகத்துல அவங்களுக்கும் தெரியும். அதனால அந்த இதுலதான் உட்காருவான்னு கணக்கெடுத்து 4/7/2031 இல்லைன்னா 2/2/2031. இதுல 4/7/2031 என்னன்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி வருது கரெக்டா. எல்லாம் 2 நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா. ஆனா அதோட கோச்சாரம் மத்தது டிகிரி இதெல்லாம் என்கிட்ட இல்ல. அவர் அங்க சொல்ல நான் வேற கணக்கு போட்டு இந்த 2 டேட் எடுத்து வச்சிருக்கேன். அது ஐயா தான் சொல்லணும். ஏன்னா 3 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க ஒண்ணு சொல்றீங்க, இப்ப ஐயா அவரே வந்து ஒரு டேட் சொல்றாரு, நம்ம டேட் மட்டும் கொஞ்சம் மாத்தி பார்த்தோம்.
சரிங்க. இல்ல இல்ல, இது தப்பு இல்லை. அவரோட சாய்ஸ் தாங்க, நம்ம எடுத்திருக்கிறோம், அவ்வளவுதான். இல்ல நம்ம சஜஷன் தான் சார் சொல்ல முடியும் இதுல. ஆமா ஏன்னா ஆமாம். அது சாதாரண மனுஷங்களா இருந்த பரவாயில்ல. இந்த மாதிரி சாமிகளுக்கு எல்லாம் நம்ம உள்ளே வர்றது இல்ல. இல்ல நீங்க இந்த டேட் மேடம் அவர் சொன்ன அந்த 6/7/2030 கோச்சாரம் பார்க்கலாமா? அதை பாத்துரும். 26 ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா அந்த தேதியை. முதல் 6/7/2030 தேதி வந்து 26/9/2027. அதாவது நான் சமாதியில் உட்கார போகும் தேதி. சரி, நேரம் ஏதாவது குறிப்பிட்டிருக்கீங்களா? அதுல நான் நேரம் குறிப்பிடலாமா? ஆக எப்படியா இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த நேரம் தான், 4 to 6க்குள்ளதான் உட்காருவேன். அது நீங்க சொன்ன நேரம் தான். நீங்க சொன்ன நேரம் தான். அந்த நேரம் தான் இவருக்கு வரும். அதை நான் எப்படி கணக்கு. நீங்க அந்த 3ஆம் இடத்தை வச்சு சொன்னீங்க இல்லைங்களா, சுவாசத்தை கட்டுப்படுத்த, இவர் கட்டுப்படுத்த தான் செய்யறாரு, உயிர் போல. நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்த ஜீவ சமாதி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க உள்ள போய் உட்காந்துட்டு மூச்சுல இருந்து இயங்கிட்டே இருப்பாங்க. அந்த கட்டுப்படுத்தி வைப்பாங்க அந்த மூச்சை. நீங்க அந்த 3ஆம் இடத்தை எடுத்தது கரெக்ட் தான். சரி, இப்ப நான் உங்களுக்கு அந்த பிரசன்டேஷன் காமிக்கிறேன் பாருங்க. அந்த தேதிக்கு 26/9/2027 ஸ்ரீவில்லிபுத்தூர் நான் போட்டிருக்கேன். சரி, இப்ப அதோட பிரசன்டேஷன் வருது. அதாவது 26/9/2027 காலையில் 5:20 போட்டிருக்கேன். தெரியுதுங்களா? ஐயா தெரியுதுங்களா சார்ட்? தெரியுதுங்கம்மா, தெரியுதுங்கம்மா. மேடம் மேடம் ஒரே ஒரு செகண்ட். இப்ப நீங்க இவ்ளோ நேரம் பேசுனீங்க இல்லையா? ஆனா என்னோட ஃபீலிங் சொல்றேன், அப்படியே பிளட்டே ஃப்ரோசன் ஆன மாதிரி இருக்கு. அடுத்தது இப்ப நீங்க சொல்ல வேண்டியதை நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் எல்லாருமே மூச்சு விட்டுக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு கிளாஸ் இது, அபூர்வமான கிளாஸ் இது. இந்த பிரபஞ்சத்துல எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடக்காது. நான் அது வந்து எழுதி தரேன் ஸ்டாம்ப் பேப்பர்ல. அப்படி ஒரு பொக்கிஷமான ஒரு டீம் லீடு பண்றீங்க. நாங்க எல்லாருமே பொக்கிஷம் தான் உங்களுக்கு, நீங்க எங்களுக்கு அதோட பெரிய பொக்கிஷம். ஓகேயா? நீங்க சொன்ன இந்த ஒரு ஒரு சித்தரோட ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அதுவும் நீங்க புட்டு 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 வைக்கிறீங்க இல்லையா? அது நிஜமா அவர் உங்களை தாயேங்கிறாரு. நீங்க வந்து அதுக்கும் மேல போயிட்டீங்க. நிஜமாவே சொல்றேன், எனக்கு அடுத்தது மூளை வேலை செய்யல, ரத்தமே உறைஞ்சு போயிருக்கு எனக்கு. எல்லாரோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இத இந்த இடத்துக்கு சொல்லியே ஆகணும் ஐயா. அந்த இந்த மாதிரி சித்தர்களுக்கு நம்ம போடவே கூடாது அப்படின்னு பப்ளிக்ல அவ்வளவு இதா பண்ணிருக்காங்கன்னா உண்மையா ஆச்சரியம் தான். ஏன்னா பண்ணவும் மாட்டாங்க, யாருமே செய்ய மாட்டாங்க. இல்ல இது லட்சுமி மேடமே செய்யல. இது லட்சுமி மேடம்ங்கிறது இங்க இல்ல இன்னைக்கு. அவங்க வந்து கடவுளுடைய பிரதிநிதியா இன்னைக்கு அவங்க வந்து ப்ரெடிக்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம தலை வணங்கி நிஜமாவே சொல்றேன் மேடம், நீங்க வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். கடவுள் வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்த், நீண்ட ஆயுள கொடுத்து இந்த டீமை லீட் பண்ணணும் நல்லபடியா. அவ்வளவுதான் நான் உமா அம்மா இன்னைக்கு லட்சுமி அம்மா பேசல, இன்னைக்கு பேசுறது மகாபரிவா பேசிட்டு இருக்காரு. கரெக்ட், உண்மை உண்மை அதான் ஐயா உண்மை. மகாபெரியவா தான் அவங்க ரூபத்துல வர உண்மை. எனக்கு நீங்க மேற்கொண்டு கிளாஸ் எடுத்தீங்கன்னா என்னால எப்படி கவனிக்க முடியும்னு தெரியல. நான் உறைஞ்சு போயிட்டேன், எல்லாரோட மனசு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி கேட்பேன், அது எனக்கு தெரியும், அது நான் கண்டிப்பா நான் கேட்பேன். ஆனாலும் இந்த இடத்துல நான் இந்த விஷயத்த பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பதிவு பண்றேன். சாரி, உங்க டயத்தை நான் எல்லாரும் வேஸ்ட் பண்ணிட்டேன், சாரி. தேங்க்யூ. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. இது வந்து என்ன அப்படின்னா, இந்த விஷயத்த சொல்றேன்னா உண்மையாலுமே இது மகா பெரியவரோட அனுகிரகம் தான். ஏன்னா என்னோட செல்போன்ல, என்னோட போன், லேப்டாப்ல, என்னோட வீட்டுல எல்லா இடத்துலயும் அவரை நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். 24 மணி நேரம். என் ஆத்துக்காரரை பாக்குறனோ இல்லையோ அவர் பேச நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். என் மனதுல எப்படி இந்த கலைக்கு ஆசான் எப்படி நமது ஐயா துரைராஜோ, அது போல என்னோட வாழ்வியலுக்கும் நான் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதுக்குமே மகா பெரியவர் தான். அதனால அவர் சொல்றதாக தான் நானும் இதை எடுத்துக்கிறேன்.
இது நான் எமோஷனலுக்கு அப்பாற்பட்டு நான் வந்துட்டேம்மா. வாழ்க்கையில அதெல்லாம் நான் கடந்துட்டேன் நிறைய. எதையுமே நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எமோஷனலா அதுதான் நான் சொல்றேன். நான் ஒரு தாயாக இருந்தால் இது என்னால சொல்ல முடியாது. ஏனென்றால் என்னோட வயதுல மூத்தவங்களா இருந்தாலும் சரி, யோகியா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எப்ப ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாரோ அவர் எல்லாருக்குமே தாய் தான். அதனால தாயாக நம்ம வந்து இத சொல்ல முடியாது. அதை தாண்டி ஒரு ஆன்மாவாகத்தான் இங்கே நான் சொல்கிறேன். அதுதான் அந்த வார்த்தை. அந்த ஆன்மா வேற யாரும் இல்ல, மகா பெரியவர். அவர் வழிகாட்டல் தான். வேற ஒன்றும் இல்லை. சரியா சொன்னீங்க. சரி, இப்ப தேதி வந்து நான் போட்டேன். இங்க பிரசன்டேஷன் குடுத்துட்டேன். இந்த தேதியில கொஞ்சம் பாருங்க. இந்த தேதியில சூரியன், சுக்கிரன், மாந்தி. சூரியனோடு ஆத்மகாரகனோட சூரியனோடு அதாவது இப்படி எடுக்கலாம் ஐயா இந்த இடத்துல. நான் சொல்ற தேதியில ஒருவேளை நீங்க இந்த தேதியில குறிப்பிட்டு இருக்கீங்க. ஒருவேளை இந்த இடத்துல கணக்கு பிரகாரம் ஜோதிடத்துல ஒருவேளை 26க்கு முன்னாடி நீங்க 8ஆம் தேதியை கூட போய் அமரலாம். அது நடக்கலாம். அதிலிருந்து தொடர்ந்து 26ஆம் தேதி வரை. ஏன்னா இங்க ஆத்மகாரகன் சூரியன் அன்று மாந்தியோடு தொடர்பு கொள்கிறார். சோ இந்த இடத்துல இந்த மாதிரி பாயிண்ட் எடுக்கலாம். ஆனால் சுக்கிரனும் இங்கே தொடர்பு கொள்கிறார். சுக்கிரன் இங்கே நீச்சமாக இருக்கிறார். அதாவது சுக்கிரன் இங்கே நீச்சமாக இருக்கிறாருன்னா உங்க ஜாதகத்திற்கு அவர் லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியான வாக்குஸ்தானத்தின் அதிபதி. அப்படின்னா உங்களுடைய பேச்சு என்பது நின்று போய்விட்டது. நீச்சம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ஆதிபத்திய ரீதியா இந்த இடத்துல. ஏன்னா சுக்கிரன் அங்க 20 டிகிரி நீச்சமாக இருக்கிறார். ஆத்மகாரகன் அந்த ஆத்மா என்பது சொல்லுவோம். ஆன்மகாரகன் அன்றுதான் மாந்தியை தொடுறாரு. அதாவது உடல் ரீதியான அந்த ரத்த ஓட்டம் ரீதியான சுவாச ரீதியான அந்த அந்த ஒரு கலவைக்கு நீங்க 8ஆம் தேதி போகலாம். நான் அதைதான் எடுத்திருக்கேன். ஜாதக ரீதியா அதைதான் காமிக்கிறது. அதற்கப்புறம் அடுத்த ஸ்டேஜான ஆன்மகாரகன் ஆத்மகாரகன் சூரியன் அவரையும் மாந்தி தொடர்கிறார். அப்ப அது பிரியும் அப்படிங்கிறது சொல்லலாம். இது ஏன்னா இதற்கப்புறம் என்ன சூட்சமங்கள் ஜீவசமாதி அடைவது, அதை எப்படி வந்து அந்த பிராணம் எப்படி செல்கிறது, இல்ல எப்படி அந்த இடத்துல இருக்குங்கிறதெல்லாம் அது வேற ஒரு ஆராய்ச்சி. பட் ஜோதிட ரீதியாக அன்று நீங்க சொன்ன அந்த தேதியில மாந்தியோடு சூரியன் தொடர்பு கொள்கிறார். காலையில் 5:20 5:20 5:30 அது நகரும். 5:43 அது நகர்ந்துரும் மாந்தி. முக்கியமா சூரியனோட 8 டிகிரில மாந்தி இங்க வந்து 10 டிகிரில இருக்கார். மிக நெருக்கமாக கொடுக்கிறார். இந்த தேதியும் சொல்லலாம். அதாவது ஆத்மகாரகனுக்கு இந்த தேதி சரியாக வருகிறது. சந்திரனும் அங்க கேதுவோட இருக்கிறாரு. ஆனால் அன்று நீங்க சொல்லும் தேதி இல்லைங்கய்யா. சூரியன் வந்து என்ன சூட்சுமனாதான வராரா இல்லையான்றது நம்ம தசாபக்தியில் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதையும் பாருங்க மேடம். சூரியன் வந்து அதற்கு முன்னாடியே சென்று விடுகிறார் 6ஆம் தேதியே. 6/9/2027 ஆண்டு சூரியன். சரி, இப்ப இந்த பிரசன்டேஷன் ஓகே. இதை வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரவணன்ஜி இது கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சைட்ல வேணா இதை பிரசன்டேஷன் பண்ண முடியுமான்னு பாருங்க. நான் இப்போ தசாபுக்திக்கு நான் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். முடியும்னா பாருங்க, இல்லைன்னா நான் இதை ஸ்வாப் பண்ணி காமிச்சுக்கிறேன். சந்திரனோட சூட்சமத்திற்கு முன்னாடியே சூரியனோட சூட்சமம் நடந்து விடுகிறது செவ்வாய் தசால. இவர் சொல்லும் தேதி காலகட்டங்கள்ல 26/9 26/9/2027 26/9 அம்மா தேதியில பேசிக்கலையா. செவ்வாய் தசை புதன் பக்தி சுக்கிரன் அந்தரம் தான் வர்றது. 26/9 செவ்வாய் புதன் சுக்கிரன் குரு 30 வரலையும் இருக்காரு. 30 செப்டம்பர் சொன்னீங்க இல்லையா? செப்டம்பர், மன்னிக்கணும், ஒரே நிமிஷம் இருங்க. 22/9/2027 வரை கேது அந்தரம். சுக்கிரன் அந்தரம் 23ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து சுக்கிரன் அந்தரம் சுக்கிர சூட்சமம் 1/10/2027 நான் வேணா ஷேர் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது 22/9/2027 முதல் சுக்கிர அந்தரம் ஆரம்பிக்கிறது ஐயா. அதுல சுக்கிரன் சூட்சமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/10 வரலையும் இருக்கிறது. நான் வேணா இதுல காமிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் தெரியணும்.
இங்க பாருங்க 22/9 வரலையுமே வந்து கேது அந்தரம் தான் அங்க நகர்கிறது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் அந்தரம் ஆரம்பிக்கிறார். 23ஆம் தேதி நீங்க சொல்லும் தேதியில் சுக்கிரன் அன்றுதான் ஆரம்பிக்கிறார். சுக்கிர அந்தரநாதன். தெரியுதுங்களா? தெரியுதுமா. தெரியுது. அந்த வாக்கு ஸ்தானாதிபதி நீச்சம் ஆற அந்த ஒரு ஆமா சூட்சம். ஆமா. நீங்க சொன்னது வந்து செவ்வாய், புதன், கேது, சந்திரன் அந்த மாதிரி லைன்ல வருது. இவரோட டேட் செவ்வாய், புதன், சுக்கிரன். ஆனா நிச்சயமாக இந்த தேதிக்குள் ஜீவ சமாதி அடைவது என்பது உறுதியாகப்படுகிறது. ஒருவேளை இந்த தேதி மாற்றங்கள் ஆனதுன்னா சொல்லுங்க ஐயா எங்களுக்கு. எப்படியாவது இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு அதை வந்து தெரிவிக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அம்மா அந்த தேதியில இருந்து இந்த சூரிய ஒளி இந்த உடல்ல படாதுமா. சூரிய ஒளி இந்த உடல் நம்ம ஒளி வச்சு பேசுறோம் இல்லைங்களா, அந்த ஒளியை வச்சு பேசும்போது என்னுடைய சமாதிக்கான வேலைகளை துவக்கிட்டோம். இந்த வர திங்கட்கிழமை அதுக்கான அடிக்கோல் நாள் செய்யறாங்க. செஞ்சுட்டு பூமிக்கு அடியில ஒரு 17 அடி பள்ளத்துலதான் பண்றோம். சோ அதுல சூரிய வெளிச்சம் படாது இந்த உடல்ல. 26 நீங்க முன்னவே தேதி கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏன்னா எனக்கு இந்த பிரபஞ்சத்தை விட்டு சீக்கிரம் போகணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. குருவோடைய வார்த்தைக்கோசரம் தான் நான் கட்டுப்பட்டு கொஞ்சம் நின்றுட்டு இருக்கேன். அந்த தேதி வந்து உண்மையிலுமே சொல்லலாம், எனக்கு நான் அதை எதிர்பார்க்கல. நீங்க ஏன்னா எனக்கு வந்து 30ன்னு சொன்னீங்க, நான் அதையுமே நினைக்கல. நான் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப அறிவியல் இருந்து கணக்கு மட்டும்தான் பார்த்தேன். எப்படி வந்து இவர்கள் கொடுப்பார்கள் மாட்டார்கள் அப்படி மட்டும் தான் பார்த்தேன். அதை விளக்கமாகவும் நான் அதை சொல்லிதான் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஏன் கொண்டு வந்தங்கிறதும் சொல்றேன். ஏன்னா நம்ம ஒரு கணக்கு எழுதி விடையை சொல்றது வந்து ஒரு விஷயம் கிடையாது. இந்த விடையை நான் எப்படி எடுத்தேங்கிறது அந்த டெரிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதை கொடுத்திருக்கிறேன். பார்க்கலாம் பிரபஞ்சம் என்ன சொல்கிறது என்பது. நான் இதோட இல்லைங்க ஐயா அதை முடிச்சிடுறேன். இதோட இந்த ஆயுள் சம்பந்தமானது என்னுடைய பேச்சு முடிச்சுக்கிறேன். என்னோட உரையை மற்றவர்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த பாயிண்ட்ஸோ இல்ல கருத்துக்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க ஐயா. நீங்களும் பேசலாம் ஐயா. இப்ப இந்த 6-7-30க்கு வந்து கோச்சாரம் எப்படி இருக்குன்னு ஏதாவது பாத்தீங்களாமா நீங்க தனியா? அது நான் தொடவே இல்லைங்கய்யா. ஏன்னா எப்ப கணக்கு இப்படி வந்துச்சோ நான் அந்த இதுக்கு போகல. இல்ல மேடம், அவர் கேக்குறது வந்து இந்த ஜீவன் வந்து விட்டு போறத கணக்கு கேட்கிறார். கரெக்டா 60வது வயசு. அது நான் 31 போட்டிருக்கேன், ஒரு 2 மாசம் தள்ளி. 2 இல்ல, ஒரு 5 மாசம் தள்ளி. பட் அவர் கேட்கறது வந்து கரெக்டா 60வது வயசு வருங்க. கம்ப்ளீட் ஆகுமோ இல்ல டேட்டை பாத்தீங்கன்னா தெரியும். 6/7/1971 அந்த இதை வச்சு நான் அதுவும் வச்சு வேற கோச்சாரத்தை வச்சு கணக்கு போட்டு 4/7/2031 எனக்கு நல்ல நாளா தெரியுது. ஏன்னா அன்னைக்கு பௌர்ணமி. இல்ல அந்த காலகட்டங்கள்ல இவர் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அதான் மேடம், அப்படியா இருக்கும். அப்படிதான் அதை சொல்லுங்க. அந்த ஜீவன் வந்து அந்த உடலை விட்டு போகிறதுக்கு அந்த டேட்டை தான் நான் பண்ணேன். இவர் எப்ப உள்ள உட்கார்றாருங்கிறது நான் கணக்கு போட்டேன். மேடம் சொன்ன இந்த 2030 போட்டு பாக்குறீங்களா மேடம்? நான் போடுறேங்க சார். அப்ப நடக்கக்கூடிய தசா புத்திகளை நம்ம பார்க்கலாம் மேடம். செவ்வாதசை வருது, கண்டிப்பா செவ்வாதசை வருது. ராகு ஆரம்பிச்சிடுவாருங்க ஐயா. செவ்வாதசை சந்திர புத்தி ராகாந்திரம் 31க்கு வருது. 30க்கு என்ன வருதுங்க மேடம் அவர் சொன்ன டேட்டுக்கு? நான் போட்டுறேன் ஒரு நிமிஷம். 6/7/2030 சொல்லியிருந்தாரு. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்தது. அவர் சொன்ன தேதிக்கு ஆண்டுகள் ரொம்ப முன்னாடி வருது, கணக்கு சரியா போடுறோமா அப்படின்றது கொஞ்சம் நீங்க எடுத்தது வேற, அவரு சொல்றது வேற. நீங்க எடுத்தது வந்து உள்ள போற டேட் கரெக்டா, சுவாசத்தை கண்ட்ரோல் பண்றது. கரெக்ட் தான்மா. சூரிய ஒளி இந்த பிரபஞ்சத்துல இந்த உடல் மேல படலனா அது இறந்ததா தானே கணக்கு. ஆமா நீங்க எடுத்தது கரெக்ட் தான். எடுத்தது ரொம்ப அதிசயம் மேடம். ஏன்னா 2030 சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரோட மைண்டுமே இந்த 2030 சுத்தி தான் வந்தது. பட் நீங்க வந்து ஆக்சுவலா எடுத்திருக்கீங்க. நீங்க 2027ங்கிறது வந்து ரொம்ப ஒரு எந்த ஒரு ஃபீலும் இல்லாம நம்ம 2 வருஷம் முன்னாடி எடுக்காம இல்ல, இது அறிவியல் படி இப்படிதான் இருக்குன்னு நீங்க ஸ்திரமா எடுத்திருக்கீங்க. அதாவது நான் இந்த ஃபீலிங்ஸ்க்கு இங்க இடம் கொடுக்கல, அதே மாதிரி தாட்ஸ்க்கும் இடம் கொடுக்கல. எப்பவுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது இந்த மாதிரி விஷயத்துல. நம்ம அறிவுக்கு குருவுக்கு சிஷ்யன் மேல வந்து எப்பயுமே உணர்வுகள் வராதுமா. இப்போ நீங்க மகா பெரியவாவை எடுக்கும் போது உணர்வுகளால் கட்டுப்பட மாட்டீங்க. அதுதான் அது சூட்சுமம். அதுதான் குரு சிஷ்யனுக்குள்ளார பாசம் வராது. அன்பு இருக்கும், பாசம் இருக்காது.
அது அட்டாச்மெண்ட், அதாவது பாசம் என்பது பிணைப்பு, அன்பு என்பது அது மரியாதை கலந்த ஒரு. சரி, இது தேதி கரெக்டா உங்களுக்கு கொடுத்துருக்கலான்றது பாருங்கய்யா. ஸ்கிரீன் இப்ப எனக்கு ரொம்ப சின்னதா வருது. எனக்கு ஸ்கிரீன் ஜூம் பண்ணா கட்டாயி போகுது. இல்ல ஸ்கிரீன் சேம் சைஸ். நம்ம 5:43மா 5:43ங்களா? ஓகே, இதுல 5:20 போட்டேன். உடல் ரீதியாக 1000 தொந்தரவு இருந்தாலும் இது எனக்கு பெருசா படவே இல்லை. இப்போ 2 மணி நேரம் எனக்கு தெரியல. அதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அது மட்டும் எனக்கு தெரியுது. பார்க்கலாம். 6/7/2030. எனக்கு 1000 இருக்கு. குரல் நல்லா இருக்கு, உங்க குரல் நல்லா இருக்கு, தெரியுது. த்ரோட் இன்ஃபெக்ஷன் 2-3 நாள் அவங்களுக்கு ரொம்ப முடியாம தான் இருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. கர்மாவை தொடுறாங்க, ஒரு சன்னியாசியோட கர்மாவை தொடுறாங்க, அதுதான் பிரச்சனை. உண்மையான ஒரு விஷயம். நாங்க தான் உங்க கர்மாவை தொடணும், நீங்க எங்க கர்மாவை தொடக்கூடாது. ஆமா, அதன் வலி ஜாஸ்தி இருக்கும். அதுதான் எப்படி எடுத்தாங்கிறது எனக்கு புரியல, இதெல்லாம் வர்றாங்கிறது. ஆனா அப்படி டக்குன்னு எல்லாம் போகக்கூடாது. அதாவது இதுல வந்து நான் ரொம்ப பெரியவாவை தான் நம்புவேன். முந்தா நாள் கூட சொன்னாரு, நீங்க கொஞ்சம் ஜோதிடத்துல கொஞ்சம் ஆன்மீகத்தையும் பாருங்க, மத்ததையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அந்த சிங்கப்பூர் ஆள் அவர் சொன்னாரு, அந்த ஐயா. நான் உண்மையாலுமே ஆனால் ஜோதிடம்ன்ற வரும்பொழுது பக்காவா நான் அந்த இடத்துல ப்ரொஃபஷனா உட்கார்ந்துருவேன். அப்ப அதுக்கு எனக்கு வழிகாட்டி இவருதான் ஐயா, அவ்வளவுதான். சரிங்க ஐயா, இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். 5:43 தெரியுதுங்களா கட்டம்? தெரியுது. அன்றைய தேதியில வந்து எந்த வகையிலுமே கோச்சாரங்கள் நமக்கு காட்டலமா? ஆமா, சுக்கிரன் அன்னைக்கு ஆட்சியாக இருக்கிறார். ஆனால் சனியோடு சேர்ந்து இருக்கிறார். கேது அங்கே பயணப்படுகிறார். அன்னைக்கு நீங்க வந்து ஐயா, நீங்க வெளியில தெரியும் இப்படி ஒருத்தர் இருந்தாரு அப்படிங்கிறது வெளியில வந்து அது ஒரு ஒரு அறக்கட்டளை இல்ல சர்வீஸா அது மாறக்கூடிய அந்த காலகட்டங்கள் நீங்க சொல்றதெல்லாம். அவரு சொன்னது மாதிரி நம்ம போட்ட தேதியில பாத்தீங்கன்னாக்கும் கரெக்டா நம்மளுக்கு வந்து எல்லாமே மாந்தி உள்பட வந்து கோச்சாரங்கள்ல சரியாவே அமைஞ்சிருக்குமா? அவரும் வந்து நான் சூரிய ஒளி படாத இடத்துக்கு போயிருவேங்கும் போது ஒளி தத்துவங்கிறது அங்க இல்லாம போயிருதுமா. அதுக்கப்புறம் வந்து அவருடைய முடிவுங்கிறது வந்து இறைவன் கொடுக்கக்கூடியதுமா. இது நம்ம இதுக்கு மேல போக வேண்டாம்மா. முருகா முருகா. இல்ல, இது இவர் சொன்ன அந்த தேதியில வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒருவர் இருந்தார் அப்படிங்கிறது இவரோட சிஷ்யருங்கிறது பிரபலமாக தெரியும். நான் இதற்காக நான் வந்து அச்சப்படவில்லை. கர்மாவைத்தான் நாம் இங்க பேசுறோம். கடவுள் நம்பிக்கை எல்லாருக்குமே ஒண்ணுதான். இதைத்தான் அவர் தான் ஜெய வைக்கிறார்ன்றதையும் அதையும் புரிஞ்சுக்கணும். இதை நான் செய்யவில்லை, மகா பெரியவரோ இல்ல ஒரு பிரபஞ்ச சக்தி என்னை இயக்கிறது என்பதை அவர் மேல பாரத்தை போட்டுருவோம், அவ்வளவுதான். நான் அறிந்து எதையும் இங்க செய்யவில்லை அப்படிங்கறத நம்ம போட்டுருவோம். மேடம் அப்படின்னா 4/7/2031 போடுங்க மேடம். 4/7/2031. சரி, இதை பார்த்துட்டீங்களா? நீங்க சொன்ன அவர் ஐயா நீங்க பார்த்துட்டீங்க இல்லையா? அந்த கோச்சார ரீதியா பாத்தீங்கன்னா நான் பாத்துட்டேன். அதுல ஒரு சூட்சுமத்தை நான் பாத்திருக்கேன், வெளியே சொல்ல முடியாத சூட்சுமம், பட் பாத்துட்டேன். நீங்க காட்டினதையும் இப்போ உங்களுக்கு வேணா நீங்க சொன்னீங்க, எனக்கு நான் உங்களை தாயா எடுத்துதான் இப்ப சொல்றேன். இப்ப இருக்கிற கட்டத்தையும் என்னோட பிரசன்ட் கட்டத்தையும் மேட்ச் பண்ணீங்கன்னா சனி ராகுக்கு பத்தி அந்த இடத்துக்கு கேது வந்திருக்காரு, அவ்வளவுதான். இங்க வந்து கேது 3ஆம் பார்வையா இருந்து பார்த்தத இங்க கேது வந்து சனி கூட சேர்றார். சரிங்களா? சனி ராகு சேரும் பார்த்தா சனி கேது சேருது. இல்ல, நான் உங்களுக்கு இந்த சூட்சுமத்தையும் சொல்லிடுறேன். இது சொல்லக்கூடாது, பட் சொல்லிடுறேன். 9ஆம் இடத்துல இங்க கேது இருக்கிறாரு. ஆயுள்கராகன சனியோட இருக்கிறாரு. பாகிஸ்தானாதிபதி சுக்கிரன் அங்கே ஆட்சியா இருக்காரு. பிரபஞ்சத்தில் 9ஆம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புகழ், கீர்த்தி. நீங்க இறப்பது என்பது 27 முடிந்தது இல்லையா? ஜீவசமாதி. புகழ், கீர்த்தி உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியுங்கிறது அதுதான் நான் சொன்னேன். நான் இறக்கலம்மா, அதுக்குதான் நான் ஆசைப்பட்டு இருக்கிறேன். நான் இறக்கல, இந்த உடலை விட்டு வெளியே போய் வந்துகிட்டு இருப்பேன். அது அப்படி எடுத்துக்கலாம். டெக்னிக்கலி உடலை விட்டு வெளியேறி அதற்கு பிறகு இந்த உலகத்திற்கு தெரியக்கூடிய 9ஆம் இடங்கிறது உலகம்.
புகழ் கீர்த்தி அந்த இடத்துல அன்றைக்கு வந்து நீங்க சொல்ற இந்த கோச்சார ரீதியாக இந்த கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சோ அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல வந்து 9ஆம் இடத்தில் என்பது ஒருத்தருடைய தர்மம், கருமம் எல்லாமே. புகழ் கீர்த்தி உச்சம். அந்த இடத்துல வந்து அன்றைக்கு சுக்கிரன் ஆட்சியா இருந்து, கேது சனின்னா ஞான மார்க்கம், சந்நியாசம் இது போன்ற விஷயங்கள்ல நீங்க உலகத்திற்கு சொல்றத நான் சொல்றத அப்ப மேட்ச் ஆகுது இல்லம்மா? மேட்ச் ஆகுறது ஐயா. ஆனால் தேதி என்பது கொஞ்சம் முன்னாடி வருது, பார்த்து கொள்ளலாம். இது அதுக்கப்புறம் பிரபஞ்சத்திற்கு கையில் விட்டுறேன். பட் நீங்க நீங்க சொல்ற அம்மா மன்னிச்சுக்கோங்க. நீ பேசுறீங்க, நான் பேசுறேன். அந்த 2030ல உலகத்திற்கு இப்படி ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும். மடத்தின் மூலமாகவோ அறக்கட்டளை மூலமாகவும். ஏன்னா 9ஆம் இடங்கிறது அறக்கட்டளை, மடம், ஆன்மீகம் இது போன்ற விஷயங்கள். கீர்த்தி, புகழ் இது போன்ற விஷயங்கள்லாம் 9ஆம் இடம் உயர்வு. அப்போ இந்த உலகத்திற்கு தெரிய வரும் அப்படிங்கிறது அந்த 2030 காலகட்டங்கள்ல சொல்ல வர்றது. அததான் இங்க கிரகங்கள் பேசுது. நான் பேசிட்டேன் ஐயா. அதுதான்மா, நீங்க சொன்னதுதான் கரெக்ட். எல்லா விஷயமும் கரெக்டா பொருந்திதான் வருது. இப்போ ரீசெண்டா நம்ம தமிழகத்துல வாழ்ந்த ஒருத்தர் ஃபேமஸ் ஆனவர், பழனிக்கு பக்கத்துல, அவருமே வந்து அந்த பிரபஞ்சத்தை விட்டு போனது, அவங்க ஒரு வாகனத்துல இருந்து அந்த பிரபஞ்சத்தை விட்டு போனாங்க. பட் இன்னைக்கு அந்த பிரபஞ்ச சக்தியை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. உடம்ப விட்டு வெளியே போனாலும் மீண்டும் உடலுக்கு வரக்கூடிய வித்தையை குருநாதர் கத்து கொடுத்து அதை வந்து நான் இப்ப ரொம்ப தீவிரமா பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட தனியா பேசும்போது என்ன சொல்றேன், ஏன்னா இவ்வளவு பேர்ல ஒரு 4 பேருக்கு அதை சொல்லக்கூடாதுன்ற விதி இருக்கிறதுனால இப்ப சொல்லல. கிட்டத்தட்ட 26 பேருக்கு சொல்லலாம். அது இருக்கட்டும். அது கண்டிப்பா உங்களே சொல்லுவேன், நீங்க அந்த குரூப்ல சொல்லுவீங்க. அப்ப அந்த பயிற்சி காலத்துல இப்ப இருக்கும்போது அது எனக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கு. அதை எப்படி சொல்றது, எனக்கு அந்த இன்பத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இனிமே நம்ம பிரபஞ்சத்துல இருக்க வேண்டாமே என்ற ஒரு எண்ணம் தான் தோணுது. ஒருவேளை எனக்கு கோவில் கட்டும் திருப்பணி வேலை இப்ப இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தை புடிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு திருப்பணி வந்து 26/9/2026 முடிச்சிட்டு 26/9/2027 வருஷாபிஷேகத்தை முடிச்சிட்டு உட்காந்துடணும்ன்றதுதான் என்னுடைய கணக்கு. அதுல உட்காந்துட்டு 6/7/2030 அப்புறம் பிரபஞ்சத்துக்குள்ளார வராம காத்திலே இருந்துகிட்டு யார் கூப்பிட்டாலும் போக வரேன்னு இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துலதான் நான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய ரகசியம், சூட்சுமம். எல்லாம் அல்ல பெரியவர். என்னங்கம்மா? நீங்க எல்லாம், அதாவது நீங்க ஒரு சித்த நிலை கடைங்க. இது ஏன்னா இது ஒரு சித்தரோட இது. அந்த நிலைக்கு நீங்க அடைய எல்லாம் அல்ல இறைவனும் மகா பெரியவரையும் நான் வேண்டிக்கிறேன், நாராயணனும் வேண்டிக்கிறேன். நிச்சயமாக இது நடக்கும் ஐயா. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு சற்று முன்பு நடக்கும் என்பது என்னோட ஜோதிட ரீதியான கருத்தா நான் இங்க சொல்றேன். சரிங்க ஐயா. நீங்க எந்த இடத்துல ஐயா ஜீவசமாதி ரெடி பண்றீங்க ஐயா? ஸ்ரீவில்லிபுத்தூர்லப்பா. அந்த ஆண்டாள் கோயில்ட்டேவா ஐயா? இல்லப்பா, ஆண்டாள் கோயில்ல இருந்து செண்பகத்தோப்பு ரோட்ல வரணும். ஓஹோ, இப்ப நீங்க அங்கதான் ஐயா இருக்கிறீங்க? அங்கதான் இருக்கிறீங்க? அங்கதான் இருக்கேன். இப்போ அம்மா நான் பேசலாமா அம்மா? ஃப்ரீயா பேசலாம் ஐயா? ஒரு 5 நிமிஷம் பேசுங்க ஐயா. ஒரு என்ன அப்படின்னா, எந்த, அதாவது இங்க இருக்கிற குருமார்களுக்கு பர்சனலா அவர்கிட்ட எதையும் கேட்க வேண்டாம். அதே போல அவருக்கு தெரியும் எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்றது. பட் குருமார்களுக்கு நான் வேண்டிக்கிறது என்னன்னா, ரொம்ப பர்சனலான விஷயமோ இல்ல அது மாதிரி கேட்காம பொதுவாக அவர் ஜாதக ரீதியாகவோ பொதுவான விளக்கங்களை கேளுங்க, பேசிக்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு நிமிடம், இன்றைக்கு பிரசன்டேஷன் யாராவது இருக்கீங்களாமா? ஸ்ரீபிரியா மேடம். இருக்கேன் மேம். சரி, நீங்க ரெடியா இருக்கீங்களா? இருக்கேன் மேம். சரி, ஒரு 10:10க்கு நீங்க ஆரம்பிக்கலாமா? ஓகே மேம். முடிஞ்சா நீங்க பண்ணலாம், இல்ல ஓகே மேம். நீங்க எப்படி சொல்றீங்க? சரி, ஓகே பாத்தேன். லட்சுமிமா, ஒரு நிமிஷம். இந்த பிரபஞ்சத்துல உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் உண்மையிலே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். எனக்கு வார்த்தைகளே இல்ல. எப்படி நீங்க பண்ணீங்க, எப்படி இது வந்தது, உங்களால எப்படி முடிஞ்சது, இது எப்படி நடந்ததுன்னே எனக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னே தெரியல. அப்படி இருக்கு. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி அம்மா. இது முழுக்க நான் வந்து பெரிய நம்பிதாம எடுத்தேன். வேற ஒண்ணும் இதை சொல்லல. ஐயா சொல்லி கொடுத்த வித்தையை சரியா பயன்படுத்தினன்றது இந்த இடத்துல நான் தெரிவிக்கிறேன். இருந்தாலும் இதுக்கு ஒரு என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரிய வரல. ஒரு மனோதைரியமா, இல்ல அறிவாற்றலா, இல்ல
இந்த பிரபஞ்சத்தினோட அனுமதியா என்ன வார்த்தைகள் சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அம்மா உண்மையில அம்மா கிரேட் கிரேட் கிரேட். ஐயா சொல்லுங்க ஐயா. இவங்க வெறும் ஸ்பீக்கர்மா, பேசுனது மகா பெரிவா, மைக்ல பேசுனது மகா பெரிவா, டெலிவர் பண்ணது அம்மா லக்ஷ்மி. நன்றிங்க இன்று நன்றிங்க. இந்த பிரபஞ்சத்தில் முழுக்க முழுக்க இந்த க்ஷணம் வரை பேசிக் கொண்டிருப்பது மகா பெரியவா மட்டுமே. இன்னைக்கு லேட்டா உண்மைங்க. வந்தது மகா பெரியவா தான். உங்கள் கூட நாங்களும் பயணிச்சிட்டு இருக்க இந்த 2 டேஸா உங்களோட சொற்களை காதால கேட்டதுக்கும் இந்த பிரபஞ்சத்துல எங்களுக்கும் ஏதோ ஒரு குடிப்பனை இருக்குங்கிறத நன்றி தெரிவிச்சுக்கிட்டு எங்களை இந்த மேடையில இருக்கிற அத்தனை குருமார்களையும் நீங்கள் மனமாற ஆசீர்வதித்தால் நாங்களும் ஒரு நல்ல நிலையை அடைவோம் அப்படின்னு வர வேண்டிக்கிறேங்க ஐயா. உண்மையில நாங்க புண்ணியம் செஞ்சதுனால உங்களோட இணைவெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கிடைச்சிருக்காது இல்லைங்களா? நீங்க லைன்ல வந்து நாங்கெல்லாம் உங்க கூட பேச்சுல தொடர்பு கொள்றதுக்கு இதெல்லாம் பிரபஞ்சத்துல ஒரு கடவுளோட அனுமதின்னு நம்புறோங்க. ஆமா கடவுள் மேடம், ஆமா. அனுமதியோடமா மகா பெரியவா அனுமதி வாங்கறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சுமா. என்னங்க லட்சுமி அம்மா, நான் சொல்றது கரெக்ட் தானே? உறைஞ்சு போய் மூளை உடம்பு எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரே நிலையில இருக்கு. மேடம் நான் ஒண்ணு சொல்லிக்கலாமா? நான் கௌரி பேசுறேன், கௌரி அன்பழகன். ஒரு வாரமா எனக்கு வைரஸ் ஃபீவரால நான் கிளாஸ் அட்டன் பண்ணல. இன்னைக்கு எதேச்சியா மனசுக்குள்ள ஒரு உந்துதல் ஆன் பண்ணு சும்மா கேட்கும்போது நம்ம செய்யலாம் அப்படின்னுட்டு உண்மையிலே நான் வந்து இன்னைக்கு எதிர்பாராத விதமா இந்த ஜாயின் பண்ணேன். அதுவும் எனக்கு ஒரு குடுப்பனையோ இல்லை போன பிறவையோடைய நற்செயலோ ஏதோ தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி ஐயா, உங்களுக்கும் லட்சுமி அம்மாக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஐயா. அம்மா நீங்க பிரபஞ்சத்துக்கு நாங்கெல்லாம் கருதிட்டோம். உண்மையாலுமே நான் அந்த நிலைக்கு என்னைக்கும் நான் வந்துட்டேன். என்னைக்கு ஜோதிடத்தை எடுத்தனும் அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெறும் கருவிதான். நான் இதை நடக்கிறதுலாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு கருவியா தான் நடத்துறேன். இதை அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா உண்மையாலுமே சொன்னா நான் என்பது இங்க எதுவுமே கிடையாது. நான் என்பது அது அகந்தை. நாம் தான். நாம் என்பது உடலும் அந்த லிப்ஸ் ஒட்டுறதே நாம் தான். சோ அந்த அகந்தைக்கு செல்றது இல்ல. நாம் அப்படிங்கிறது போது நானும் ஒரு டூலா தான் இதுல வந்து நான் இருக்கேன். ஒரு கருவியா இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த கடவுள் என்னை அனுமதிக்கிற வரையும் நான் அந்த வேலையை செய்யறேன். அதற்கப்புறம் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுவுமே அவர் கையில் மகா பெரியவ கையில விட்டுறேன். அவ்வளவுதான். நீங்க நீடூடி வாழணும்மா. அம்மா அம்மா அவரு வந்து சில வார்த்தைகள் சொல்லணும்னு சொன்னாருமா, அவங்களுக்கு கொஞ்சம் அவரை அனுமதி கொடுங்கம்மா. பேசுங்க. பேசிட்டு உங்களோட உரை என்ன அவ்வளவு தொகுத்து வழங்கி பேசிடுங்க. மற்றவர்கள் கேட்கறதுனால கேட்டுங்க. வேணா பிரசன்டேஷன் நாளைக்கு போய்க்கலாம். ஓகே தானே ஸ்ரீ பிரியா மேடம்? ஓகே மேம். ஆமா மேம், எல்லாருமே ஒரு இறுக்கமான இதுக்கு வந்துட்டாங்க. நாளைக்கு கூட பண்ணிக்கலாம். அவருடைய பேச்சு கேட்கறதுக்கு எல்லாருமே அவ்வளவுதான் இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருடைய ஜாதகமும் 9ஆம் இடத்துல ஏதோ சுபகிரகங்கள் டச்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா ஐயா ஐயா, நீங்க இந்த குரூப்ல பயணிக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணுங்க ஐயா, பரிபூர்ண ஆசீர்வாதம். நானே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுப்பா. எனக்கு எல்லாருமே நீங்க தான் எனக்கு குருநாதர். இந்த ஜாதக வித்தியை கத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டு லட்சுமி அம்மா கிட்ட நான் பேசும்போது ஒரு தாய் எந்த அளவுக்கு கருணையா இருப்பாங்களோ அதே அளவு கருணையும் கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாவும் வந்தாங்க. எனக்கு லட்சுமி அம்மா மேல மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் வந்தது. அதுக்கப்புறம் இந்த குழுவுல என்னுடையதை வந்து குரு பூர்ணிமா அன்னைக்கு கொடுக்கணும்னு கொடுத்தாங்க பாருங்க, அது அவங்க கொடுக்கல, மகாபெரிவா கொடுத்தது. அப்ப குரு பூர்ணிமா அன்னைக்கு ஒரு சரி நாம ஒரு சன்னியாசிக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை நேற்று கொடுத்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு போகர்கிட்ட போய் உக்காந்தோம். இன்னைக்கு நிறைய விஷயம் போகர்கிட்ட சில விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் வச்சுங்க. எங்க வாழ்க்கையே அதுதான். எதிர்க்க போறவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை எல்லாம் தெரியும், ஆனா வெளியே சொல்லக்கூடாது. குரு சத்தியம். ஒருத்தவன் அடிப்பட்டு சாவ போறான்னு தெரியும். நான் இந்த ஜாதகத்தை கத்துக்கணும்னு நினைச்சதுக்கு காரணமே ஒருத்தருடைய எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் வந்தாரு. அவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அவர் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இறந்துருவாருன்னு என் மனசுக்கு தோணுச்சு. எனக்கு ஜாதகம் பார்க்க தெரியாது, திரும்பவும் சொல்ல தெரியாது. அந்த நேரத்தை குறிச்சு அதுல இருந்து 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து அவர் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன்னு சொன்னா நான் சொன்ன நேரத்துக்கு அவர் உயிர் பிரிஞ்சிடுச்சு.
அதுக்கப்புறம் தான் இந்த ஜாதகம்னா என்னன்னு கத்துக்கணும்னு நினைச்சேன். பட் என்னுடைய லைஃப் ரொம்ப சின்னது. இதுல கத்துக்கணுமான்னு நினைச்சேன். சரி போற வரையுமாவது கத்துக்குவோமே, மேபி அடுத்தது ஒரு ஜென்மம் கிடையாது எனக்கு. அடுத்த ஜென்மம்னு வேணும்னா இந்த உடலை விட்டு நான் பிரியணும். அது பிரியத்துக்கான வாய்ப்பு இல்லை. போகர் கூட பிரயாணம் பண்ண போறேன், மகாபிரிவா இவங்களை எல்லாரையும் பார்க்க போறேன். அந்த சந்தோஷத்துல வாழ்க்கையில சீக்கிரமா அவங்களெல்லாம் போய் பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணத்துலதான் நான் இந்த நிமிஷம் வரை பிரயாணம் பண்றேன். சில வேலை கட்டுப்பாடுகள் இருப்பதனால கொஞ்சம் கண்டுபிடித்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். பிரபஞ்சத்தின் அனுமதியோட சொல்றேன். இப்போதைக்கு நான் இது பிரபஞ்சத்தின் அனுமதி, என் குருநாதர் போகரின் அனுமதியோட சொல்றேன். இப்போதைக்கு நான் 7 மணி நேரம் சமாதி நிலையில பயிற்சியில இருக்கேன். இதை தீவிரப்படுத்துறதுக்கு தான் 2.5 வருடம் ஒளிப்படாத ஒரு இடத்துல உட்காரணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுதான். வேற யாராவது என்ன ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். எல்லா குருமார்களுக்கும் நன்றி. படிக்கிற அத்தனை பேருக்கும் எல்லாம் கிடைத்து உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் இந்த பிரபஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று என் குருநாதர் போகர் வழியாகவும் மகாபிரியவா வழியும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா செம்பகத்தோடு பக்கத்துல எப்படி கேட்டு வரலாம்? புரியலப்பா. திருவள்ளூர்ல இருந்து செம்பகத்தோ அட்ரஸ் நீங்க கரெக்டா நான் அம்மா கிட்ட கொடுக்கறேன், நீங்க அம்மா கிட்ட வாங்கிக்கோங்க. ஐயா மிகவும் நன்றி. ஏன்னா இது ஒரு குழு, பொதுக்குழு. தனிப்பட்டு ஏதாவது வேணும்னா நீங்க எங்க அம்மா இருக்காங்க, லட்சுமி அம்மா, அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. நான் கண்டிப்பா அவங்க கையில கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக எல்லாரையும் ஒரு நாள் சந்திக்கணும்னு ஆசை இருக்கு. புதுக்கோட்டைக்கு நான் என்னைக்கு வரேன்னு தெரியல. குருநாதரை பார்க்கறதுக்கு வரேன். அன்னைக்கு முடிஞ்சா லட்சுமி அம்மாவையும் சந்திப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது மகாலிங்கத்துக்கு வர போறோம் சென்னையில இருந்து. சரி, அப்படி வர்ற பாதையில அவங்க திருவள்ளூர்ல இருந்து வரலாமான்னு ஒரு யோசனை. உங்களை பார்த்து அம்மா ஆசீர்வாதம் கிட்ட வாங்கிக்குவோம்ப்பா. நான் இந்த மீட்டிங் முடிச்ச உடனே அம்மா கிட்ட நான் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஐயாட்ட வேற எதுவும் கேள்விகள் கேட்கறவங்க இருந்தா கேட்கலாங்க. ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றேன். ஹலோ, ஆன்மீக சம்பந்தமா கேட்பாங்க ஐயா. ஜாதக ஆய்வுன்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஒவ்வொருத்தரா கேளுங்க, வரிசையா கேட்காதுங்க, வருஷப்படி கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. உமா மேடம், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கேக்குறீங்களா? கேக்குறேன் சார். ஐயா, நான் உமா சொல்லுங்கம்மா. நான் உமா பேசுறேன். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ஜீவ சமாதி வரணும், இந்த மாதிரி இதுல வரணும் அப்படின்னு உங்களுக்கு முதல்ல தோணின நாளு, அது உந்துதல் யார நீங்க வழிகாட்டியா இருந்ததுனால இந்த எண்ணங்கள் உங்களுக்கு எந்த வயசுல வர ஆரம்பிச்சது? இது கேட்கலாமா இந்த கேள்வியை? நானு கேட்கறது தப்பு இல்லம்மா. 2015 திருச்செந்தூர்ல இருக்கிற மூவர் சமாதியில இருக்கும்போது அங்க இருக்கிற மௌனசாமி தான் எனக்கு முதல் உந்துதல். அப்போ உங்க குடும்பத்தில இருந்து எந்த விதமான எதிர்ப்புகளும் வரலையா இதுக்கு? அவன் தான் இறந்துட்டானம்மா. புரியல. இந்த பிரபஞ்சத்தில் குடும்பத்து கூட இறந்தவன் இறந்து போய் தான் சன்னியாசி வந்திருக்கேன். அது கரெக்ட். சன்னியாசியா வருவதற்கு முன்னாடி உங்க குடும்பத்தில இருந்து எதிர்ப்புகள் வந்துதான்னு கேட்டேன். இது வரைக்குமே நான் என் குடும்பத்தை பாக்கலையம்மா. நான் பார்த்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சம்மா. உமா மேடம், நேத்து நீங்க கலந்துக்கலீங்களா? கலந்துட்டேன். ஆனா பாதிக்கு மேலதான் வந்து ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. நேத்து ஐயா அவருடைய முழுமையா அவருடைய ஜாதகத்தை தான் பார்த்தோம். தேதி வாரியாவே அவரு நடந்த விஷயங்களை பூரா கொடுத்தாருமா. அப்படிங்களா? ஆமாமா, அது முழுமையாவே அவருடைய ஜாதகத்தை நேத்து பேசிட்டோம். அதனால இப்ப பர்சனலா திரும்பவும் போக வேண்டாம்மா. ரைட், ஓகேங்க. ஓகே ஓகே. ஐயா ராஜகோபால் சார், நீங்க கேட்கணும்னா கேளுங்க சார். கேட்கணும் சார்.
ஐயா உங்களுக்கு அந்த அஷ்டகர்மான்னு சொன்னது அஷ்டமா சித்திகளாங்க ஐயா? அஷ்ட கர்மம் வேற, அஷ்டமா சித்தி வேற. ஓகேங்க ஓகேங்க. சரி சொல்ல வேண்டாம், பட் டிஃபரன்ஸ் கேட்கறதுக்கு. அஷ்டமா சித்திய படிச்சா மட்டும்தான் வந்து நாம இந்த நிலைக்கு வர முடியும். அஷ்ட கர்மம் என்பது ஜாதகத்தின் அடிப்படையில் வரக்கூடியது அஷ்ட கர்மம். ஓ சரி சரிங்க. அஷ்டமா சித்திகள் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். அஷ்டமா சித்தி ஒண்ணு, அஷ்ட கர்மம் என்பது ஒண்ணு. இப்ப நீங்க சொல்றீங்களே ஆயுள்னு பேசுறீங்க, அதுக்கப்புறம் புத்திரன்னு பேசுறீங்க. அத மாதிரி அதுல வந்து வசியம், மோகனம், தம்பனம், ஆக்ரோஷனம், இப்படி 8 கர்மம் இருக்கு. ஓ கர்மத்துக்கு அது கர்மம் செயல்பாடுகளாவே இருக்கிறது தான் நீங்க அஷ்ட கர்மான்னு சொல்லி. அஷ்ட கர்மம் 8 கர்மங்கள், 8 வேலைகள். 8 கர்மம். ரைட்டுங்க ஐயா. உமா மேடம் நீங்க ஹேண்ட் ரைஸை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ராஜகோபால் சார் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறது ஏற்கனவே முருகேசன் பண்ணியிருக்காங்க. சார் நீங்க என்னன்னு கேக்குறீங்களா சார் ஐயாட்ட? முருகேசன் உள்ள இருக்கீங்களா? அடுத்து வசந்த் அவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, கேக்குறீங்களா? உள்ள இல்ல அவங்க எல்லாம். நீங்க ஏதாவது கேட்க போறீங்களா ரவீந்திரன் சார்? ஐயா உங்களுடைய அதாவது எதுவுமே கேட்கறதுக்கு வந்து எனக்கு அதாவது உங்களுடைய வாய் வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போலதான் இருக்கே ஒழிய உங்கள்கிட்ட எனக்கு வந்து உங்களுடைய அருளாசி நேத்துல இருந்து நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம்ங்கய்யா. தனிப்பட்டு எனக்கு வந்து கேட்கறதுக்கு எதுவுமே இல்லைங்கய்யா. ஏன்னா எனக்கும் ஏஜ் வந்து கூடிருச்சுங்கய்யா. நானும் வந்து என்னுடைய எதிர்காலத்தையும் என்னுடைய முடிவுரையவும் நான் வந்து என்னுடைய ஜாதகப்படியே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுடைய அருளாசி கிடைச்சா போதுங்க எனக்கு. அம்மா நான் வந்து நானு அடியார்களுக்கெல்லாம் அடியேன். அதனால வந்து பெருசா எதுவும் சொல்லிடாதீங்க. நான் வந்து இப்பயும் மௌனத்துக்கு தான் இருக்கிறேன். அன்னைக்கு அம்மா கிட்ட, லட்சுமி அம்மா கிட்ட பேசும்போதுதான் நான் வந்து மௌனத்தை திறந்து 2 நாள் ஆச்சு. 6 மாசம் இதுக்கு முன்னாடி 6 மாசமா பேசாம இருந்துட்டு இப்பதான் பேசுறேன். பரவாயில்ல. என்ன எல்லாருமே மௌனசாமி தான் சொல்லுவாங்க. அதான் சொன்னீங்க நேத்து. இப்ப ஐயா உங்க 6 மாசம் பேசாம அறிவுரைகள் எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க ஐயா. அவங்கவுங்க கர்மா தனியா நடந்துட்டே தானப்பா இருக்கும். அம்மா லட்சுமி அம்மாவே அதுக்கு தெளிவா பதில் சொல்லுவாங்களே. என்னை விட சிறந்த வழியில சொல்றது அம்மா தான் சொல்றாங்க எல்லாத்தையும். அவங்கவுங்க கர்மா தலையில இருக்கிறது தான் நடக்கும். பட் அத வந்து குருவாலையும் முடியும், நம்ம பிடிக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தாலையும் முடியும். இப்ப என்னுடைய இஷ்ட தெய்வமா முருகப்பெருமானை தான் நான் வச்சிருக்கேன். என்னுடைய குருவா போகரை தான் வச்சிருக்கேன். சரிங்க ஐயா. அதனால அந்த இத வந்து ஒருத்தவங்களோட தலையெழுத்தை மாத்தக்கூடியது இந்த 2 பேருக்கு தான் இருக்குன்றது அடியனோட சின்ன நம்பிக்கை. அது தவறா சரியான எனக்கு தெரியாது. இது எல்லாருக்குமே கிடைக்குமா ஐயா? எல்லாருக்குமே கிடைக்கும். பிரபஞ்சத்துல பிறந்த அத்தனை உயிருக்குமே இஷ்ட தெய்வத்தின் அருளும் கிடைக்கும், குருவின் அருளும் கிடைக்கும். ஆனா நம்ம அவங்கள கரெக்டான வேவ் லெங்க்த்ல பிடிக்கணும். இப்ப அம்மா பிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா? பிடிச்சதும் டேட்டோட எடுத்து கையில கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருங்க. அதுதான் குருவை பிடிக்கிற மெத்தட். அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரியவா வந்து தலையை வெட்டி கீழே வைன்னு சொல்லி முடிக்கிறதுல வெட்டி வச்சிருவாங்க. எனக்கு இது இருக்கு அது இருக்கு கிடையாது. அவங்களுக்கு பெரியவா தான் முதல், அப்புறம் தான் உலகம். அம்மா கரெக்டாமா லட்சுமி அம்மா? அத மாதிரி ஒரு வாட்டி ஒரு விஷயம் நடந்தது. அது உண்மைதான். ஆனா அது வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வேண்டாம். நம்ம அனுபவிக்கிறது வந்து நம்ம அனுபவிச்சுக்கலாம். சொல்றேன். ஏன்னா இப்ப நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான வழிகாட்டிகள் இருப்பாங்க. சொல்ல வேண்டிய காலகட்டம் வரும்பொழுது அது கண்டிப்பா இந்த பிரபஞ்சமே நம்மளை அனுமதிக்குது. நான் தேடி போய் யாருக்கிட்ட எதையுமே சொல்ல போறது இல்ல, சொல்ல மாட்டேன். ஆனா அது பிரபஞ்சம் அனுமதிக்கும் போது சொல்லாமலும் இருக்க மாட்டேன், தவிர்க்க மாட்டாது. அது அது ஞான மார்க்கமோ என்னவோ அது எனக்கு தெரியல. ஆனா சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய காலகட்டங்கள்ல சொல்ல வேண்டியது சொல்லி விடணும் அப்படிங்கிறது அது தெரியுது. சில விஷயங்கள்லாம் நம்ம குரூப்லயே ஒரு விஷயம் வந்தது. அதற்கு நான் மகா பெரியவ கிட்ட வேண்டிக்கிட்டேன். அது ஒரு நெகட்டிவான விஷயம். ஒரு சின்ன ஒரு பெண் குழந்தை தொடர்பான ஒரு நெகட்டிவான விஷயம். ஒரு வன்கொடுமைக்கு ஆளான ஒரு குழந்தையோட வீடியோ வந்து அனுப்புறாங்க நம்ம குழுவுல. சுக்கரன் டிஸ்கஷன் டீம்ல தான் அனுப்புறாங்க.
அது அனுப்புனவர் வந்து நம்ம குழுவிலே ஒரு ஆள் தான். ஆனா நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னா, நான் ஒரு தாய் தான் இந்த இடத்துல. எனக்கு வந்து பெரியவா நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. எனக்கு ஈவினிங்குள்ளார அந்த குழந்தை சேஃபா இருக்கு அப்படிங்கிற செய்தி என் காதுக்கு வரணும் அப்படின்றத உருக்கமாக 10 நிமிடம் மட்டும் தான் அவர்ட்ட நான் பேசினேன். அதாவது அதாவது நம்ம வந்து கனெக்ட் ஆகணும். அதுதான் இங்க முக்கியம். நீங்க நம்ப மாட்டீங்க. கரெக்ட்டா 5:17க்கு அந்த குழந்தை நன்றாக இருக்கிறது அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் கட்டிங் நமது குழுவிலே ஒரு நபரா போட்டுட்டார். யாரோ ஒருத்தர். அந்த குழந்தை சேஃபா இருக்காங்க. சரியான இடத்துல சேர்க்கப்பட்டாங்க அப்படிங்கிறது. அது பிரச்சனை வேற. குழந்தை பிரச்சனை. ஃபேமிலில குழந்தைய வந்து கொடுமைப்படுத்திருக்காங்க. பட் பெண் குழந்தை. அத நான் பெரியவங்க கிட்ட கேட்டு கரெக்ட்டா எனக்கு அந்த ஈவினிங்குள்ளார அதுக்கான ரிசல்ட் வந்து பாசிட்டிவா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் வந்து நம்ம உருக்கமா நம்ம கனெக்ட் ஆகணும். அவ்வளவுதான் இதுல விஷயம். நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உணரதாம்மா முடியும். அது கேட்க முடியாது, உணர முடியும். அம்மா சொன்ன விஷயத்த சிம்பிளா சொல்லணும்னா கேட்க முடியாது, உணர முடியும். வர முடியும். அத நான் உணர்ந்தேன். ஆக்சுவலா அந்த பேப்பர் கட்டிங் வந்து இந்த குழுல வந்து பதில் குடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா அது கண்ணுக்கு எதிராக தெரிந்தது. அதை பார்த்து நான் வந்து என்னை நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன். அப்ப குழந்தை சேஃபா இருக்காங்க அப்படிங்கிறது. சோ இதெல்லாமே பரிபூர்ணமா நடக்குது. நிதர்சனமான நடாமாடும் தெய்வம். அவர் இருந்த காலகட்டங்கள்ல நான் மத்த குருக்கள் எப்படின்றத நான் இது வரையும் படிச்சது இல்ல. ஆனா அவரை வந்து இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அவரை பத்தின விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் படித்துக் கொண்டு தான் இருக்கிறேன். அவர் என்ன வாழ்க்கையில செய்தாரோ, அதர் ஒரு ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, ஒரு குடும்ப தலைவியாக என்னால எத ஃபாலோ பண்ண முடியுமோ அத நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப நம்ம இருக்கிறது குடும்ப வாழ்க்கை. சோ அத வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நன்றிங்க ஐயா. நீங்க பேசுங்க. நான் இதுக்கு மேல பேசுறதுக்கு இன்னைக்கு எதுவும் இல்ல. எனக்கு பாயிண்ட்ஸ் இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாத்தையும் கொடுத்த மத்தவர் பிறகு என்னமா பாயிண்ட்ஸ் இருக்கு? மொத்தத்தையும் மேடம் பிரிச்சு நீங்க விட்டுட்டீங்க. நான் வச்சிருந்த முடிச்சு அவுத்து விட்டுட்டீங்க. மேடம் நீங்க கண்ணன் சொல்றது ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காருமா. மத்தவர்கள் பேசட்டும் ஐயா. பேசுங்க. கண்ணன் ஹேண்ட் ஐயா ரைஸ் வணக்கம் பண்ணிருக்கீங்க, ஐயா. கேளுங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். என்னுடைய பெயர் துரைபாபு. பூர்வ ஜென்ம கர்ம வினையை வந்துட்டு கழிப்பதற்கு வழிகள் சொல்லுங்கள் ஐயா. ரமணர் சொன்ன மாதிரி தான் மகாபெரியாவும் அதே தான் சொன்னாரு. சும்மா கடை கர்மா கழிஞ்சிரும். புரிஞ்சுக்கிறதே சும்மா கஷ்டமா கடைன்னா இருக்கு. என்னன்னாங்க ஐயா, அது அது அந்த வார்த்தைக்கான விளக்கம் சொல்றேன். ஒரு 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 10 செகண்ட்ல சொல்லி முடிச்சிடறேன். கண் பார்க்கணும், மூளையில் பதிவாக கூடாது. காது கேட்கணும், மூளையில் பதிவாக கூடாது. எந்த செயலும் மூளைக்கு பதிவாகாமல் இருந்தால் கர்மா கழிந்து விடும். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான் ஐயா. ஐயா ஓரளவு நன்றி ஐயா. தெரியுங்க. நன்றி. புரியறதை நீங்க விட அதை சொல்றது செயல்படுத்திக்கிட்டா கர்மா கழிஞ்சிரும்னு சொல்லலாங்கய்யா. ஏன்னா அத மூளைக்கே கொண்டு போக கூடாதுன்னு சொல்லும் பொழுது சைமல்டேனியஸா நடக்கிற விஷயம். அத அந்த மாற்றம் வந்துட்டா நீங்க சொன்ன மாதிரி கர்மா போயிடுமோ அப்படிங்கறது தோணுதுங்கய்யா. இல்ல இது மேடம் செயல்படுத்துறதே செயலற்ற மேடம் ஒரே நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் மேடம் ஒரே ஒரு நிமிஷம் மேடம் அவர் சொல்ற விஷயம் சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? அவர் இந்த இதோட கடைசி நிலையை சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்னமோ அது சாதாரண அது ரொம்ப கஷ்டம் மேடம். செய்யலாம் ஆமா, ஈஸி. ஆனா அது ஒரு குரு கிட்ட இருந்து கத்துக்கணும். ஒரு பெரிய எவராலையும் முடியாத விஷயத்த அவர் சொல்றாரு. நீங்க யோகா சொன்ன மாதிரி அவங்க சாதாரணமா நினைக்கிறாங்க. ஆமா. இல்ல சித்த விருத்தி நிரோதகாவை வந்து அவர் சொல்றாரு. அவருக்கு அதுதாங்க அவர் வந்து நானும் சொல்ல வரேன். அதுதான் நானும் சொல்ல வந்தேன். ரைட் ரைட். ஏன்னா அவர் வந்து நம்ம ஆனா கூட அப்படி ஒண்ணு பேசுறதுனால நடந்துச்சுன்னா கர்மா கழியும். அவர் நம்ம கூட பேசுறதுனால சாதாரணமா எடுத்துட்டோம். அவர் இந்த மாதிரி ஜீவ சமாதி அடையக்கூடிய ஒரு பெரிய மகான் வந்து நம்ம கூட பேசுறதுனால அவர் நம்ம சாதாரணமா எடுத்துட்டு இருக்கிறோம். அவர் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் வேற, நம்ம கிட்ட கனெக்டே ஆகாது. அது ரொம்ப டாப் லெவலுக்கு போயிட்டு இருக்கிறது. அது நம்ம பழகினாலே கொஞ்சம் நல்ல ஒரு குரு கிட்ட இருந்து மெதுவா படிச்சு மேல வந்தாதான் அந்த யோகா சித்த விருத்தி நிரோதகா வரும். அந்த ரமணருடைய ஆல்மோஸ்ட் செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறிதல்ங்கிற ஒரு பாடம் அது. அதுதான் தியானத்தோட பயங்கரம். ஐயா கரெக்டுங்களா ஐயா? எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்கேங்க. நல்லா இருக்கு. கண் ஹேண்ட் ரைஸ் பண்ணி ரொம்ப நேரமா இருக்காரு. அவரு சொல்லணுமா ஏதோ? அவருக்கு அடுத்து சரவணன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஐயா ஒரு கேள்வி. சொல்லுங்க. இப்போ ஐயா ஒரு கேள்வி கேட்கலாமா?
அம்மா என்னோட டர்ன் கொடுத்துருக்காங்க, நான் முடிச்சுக்கிட்டுமா இல்லை நீங்க பேசுங்க? சரவணன் ஐயா கேளுங்க ஐயா, சரவணன் ஐயா கேளுங்க. ஐயா லைன்ல இருக்கீங்களா? மேடம் நாங்க பேசுறது கேக்குதா அம்மா மேடம்? சரவணன் ஐயா பேசுங்க ஐயா. ஐயா இப்போ இந்த குருஜி லைன்ல இருக்கீங்களா? அவங்களுக்கு மேடம் கேட்கலன்னு சிவஜோதி நினைக்கிறேன். மேடம் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க மேடம். சரவணன் பேசிக்கிட்டு இருக்காரு. கேக்குதுங்களா? இல்ல நீங்க உங்களுக்கு கேக்குதுங்களா? கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்கல ரவீந்திரன் சார். சார் கேக்குதுங்களா? கேக்குதுமா, நம்ம கேக்குது. நம்ம சரவணன் நம்ம ஐயா பேசுறது பேசுங்க. நீங்க அவங்களுக்கு கேட்கல. பேசுறது கேக்குது. மியூட் பண்ணுங்க சார். இப்ப பேசுங்க சார். சரவணன் ஐயா கேள்வி கேளுங்க ஐயா. இப்போ இப்போ சொன்னீங்க இல்லையா, இந்த இந்த ஜென்மா இதோட முடியுது, மறுபிறவி இல்லை அப்படின்னு. இது ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க பிறக்கும் போதே இது நிர்ணயம் ஆயிடுதா, இந்த ஜென்மம் தான் கடைசியா, இல்ல ஒரு குரு நினைச்சா இந்த பஸ் அப்படியே ரவீந்திரன் சார் ஐயா நீங்க கேட்ட கேள்விக்கான பதில், நம்ம வந்ததுக்கு அப்புறம் நாம செய்யக்கூடிய கர்மாக்கள், நாம நல்லது கெட்டது பண்ணி எந்த பொருள் மேல ஆசை இல்லாமல் இருந்தால், வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி நாம ஒளி நிலையை மட்டும் நினைச்சிருந்தா அடுத்த பிறவி கிடையாது. நாம எதை நோக்கி நகர்கிறோமோ அதை நோக்கி பாதையாக தான் அடுத்த பிறவி இருக்கும். குறுக்கிட மன்னிக்கணும். நான் கேட்டது வந்துன்னா, இது வந்து நீங்க இப்ப இந்த ஜென்மாவோடயே உங்களுக்கு முடிஞ்சிரும்ன்ற அன்ற முடிவோடையே உயிர் பிறக்குதா, இல்ல ஒரு குரு வந்து இந்த பஸ் திருப்பணும்னு நினைச்சா ஒரு யூ டர்ன் போட்டு திருப்பி இதோட முறிக்க முடியுமா அப்படின்றதான் கேள்வி. குரு வந்து நம்மளுக்கு பாதையை காட்டுறாரு, அடுத்த பிறவி வேணாம்னா இதை செய்யணும். அப்ப அது வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நாம தான். அப்ப பிராப்தத்தோடய பிறக்கிறது இல்ல, இந்த ஜென்மம் தான் கடைசி. எல்லா மனிதனுக்கும் பிராப்தம் இருக்கு, எல்லா மனிதனுக்கும் பிராப்தம் இருக்கு. பட் அவங்க போன ஜென்மத்துல எடுத்துட்டு வந்த டெபிட் அண்ட் கிரெடிட்ஸ் பேஸ்டு தான் இப்ப நம்ம டிராவல் பண்ண முடியும். புஞ்சை புளியம்பட்டி வேணுகோபால் சுவாமிகள் சொல்லுவாரு, நீ ஆட்டுக்கறிக்கு அதிகமா ஆசைப்பட்டானா அடுத்த ஜென்மத்தில் நீ ஆடா பிறப்ப. நீ இச்சைக்கு ஆசைப்படுறான்னா அடுத்த ஜென்மத்துல நீ கோழியாக பிறப்பாய். இது வந்து புஞ்சை புளியம்பட்டி சுவாமிகளுடையது. அதேதான் மகா பெரியவாவும் சொல்லியிருக்காரு, நாம எதை நோக்கி பிரயாணம் பண்றோமோ அது அடுத்த ஜீவனாக அமையும். இது வந்து இந்த வார்த்தை வந்து பெரியவாவுடைய வார்த்தை. சோ எல்லாரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க, அவ்வளவுதானே தவிர கருத்து ஒண்ணுதான். நீங்க எதை நோக்கி, இப்ப நான் வந்து எனக்கு அடுத்த நிலை வேண்டாம்ன்ற நிலையை நோக்கி நான் டிராவல் பண்ணுமோ எனக்கு அது கிடைக்கும். அப்ப நிறைய பேருக்கு வந்து கடன் அப்ப யார் வேணா அந்த கர்மாவோட நில் பேலன்ஸ் பண்ணிடலாம். அந்த நீங்க சொன்ன சில வித்தைகள் பண்ணலாம். அதுதான், சும்மா கிடந்தால் பண்ணிடலாம். பண்ணா பேலன்ஸ் நில்லாயிடும், மொத்தமா பில்டிங் இடிஞ்சு விழுந்துரும். பண்ணலாம் சும்மா கிடந்தா பண்ணிடலாம். பில்டிங் இடிஞ்சு விழுந்துரும். அப்புறமா இன்னொன்னு சொன்னீங்க, சொல்லும் போது ஒரு இங்க இருக்கு ஒரு ரேண்டம் நம்பரா சொன்னீங்களா இல்ல கரெக்டா சொன்னீங்களான்னு தெரியல. இப்போ இங்க இருக்கிற 30-36 பேர்ல அதுல ஒரு 4 பேருக்கு அது தெரியக்கூடாதுன்னு இருக்குன்றத ரேண்டம் நம்பரா சொன்னீங்களா, இல்ல நீங்களா உங்களுடைய இதுல உதிச்சு குரு அருள் இல்லாம என் வாயில இருந்து ஒரு வார்த்தை வராதுங்க. சரி, அதுதான். நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. உங்ககிட்ட பேசினதே பெரும் அதிர்ஷ்டம். நன்றி ஐயா. நன்றி அண்ணா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டுங்களா? கேளுங்கம்மா. சாமி குருஜி உங்ககிட்ட, இப்ப நாங்க நடமாடும் குருவை பார்த்ததே இல்ல. இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தா உங்களை பார்க்க முடியுங்களா? தெரியலையாமா? மகேஸ்வரி மேடம், சொல்லுங்க. லட்சுமி அம்மாட்ட வந்து அவருடைய முழுமையான இதை வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேடம். ரெண்டாவது சொன்னது வந்து ராஜபாளையம் ரோட்ல வந்து செண்பகத்தோப்புன்னு இங்க ஒரு மடவார் மங்கலம்னு இருக்குமா, அதுக்கு போற வழிதான் அந்த செண்பகத்தோப்பு வரும்னு நினைக்கிறேன். முழுமையா வந்து அவங்க நம்ம லட்சுமி மேடத்துக்கிட்ட எல்லாமே அம்மா கிட்ட இருக்குமா, நீங்க அவங்க கிட்ட கேட்டு. யாரையும் பார்த்தது இல்ல, அட்லீஸ்ட் உங்ககிட்ட பேசுறோம். ஒரு நேர்ல வந்து நிறைய சித்தர்களை பார்த்திருக்கீங்க, உணரலமா, அதுதான் உண்மை. ஓஹோ, சரிங்க. நீங்க நம்மளுடைய பொதுவான கருத்து, சித்தர்னு சொன்னா இப்ப உங்க மைண்ட்ல என்ன ஓடுனா, ஒரு ஜடாமுடி, ஒரு தாடி, ஒரு கமண்டலம், ஒரு காவி சட்டை, இப்படி இருக்கிறவர் தான் சித்தர் கிடையாது. லட்சுமி அம்மாவும் ஒரு சித்தர் தான். அது உண்மைதான். புரியுதுங்களா? அத வந்து நம்ம நாயகண்டா கல்லகணா, கல்லகண்டா நாயகனான்றது அர்த்தம் என்னன்னா, அந்த தெய்வத்தை தெய்வமாக பாவிக்கும் போது தெய்வமாக தெரியும். தெய்வமாக பாவிக்காமல் கல்லாக பார்த்தால் அது கல்லாக தெரியும்.
நீங்க சித்தர்களை தேடி நீங்க எங்கேயும் போக வேண்டாம். உட்கார்ந்த இடத்துல அம்மா சொன்ன மாதிரி சித்தர்கள், எனக்கான சித்தர்களே நீங்க என்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா அவங்க உங்ககிட்ட வந்துருவாங்க. சரிங்க ஐயா. ஒரு ஆனா நீங்க ஆசையில தான் உணரணும். கேட்டேன். உணரணும். ஆமா. சரிங்க ஐயா. நன்றிமா. நன்றிங்க ஐயா. அம்மா சரிதா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வணக்கம் ஐயா. கேளுங்க. வணக்கம் ஐயா. உங்கள்ட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. குலதெய்வங்கிறீங்களா, அதை பத்தி எனக்கு சொல்லுங்க சார். குலதெய்வம் நம்ம பெரிய கேள்வி சடக்குன்னு கேட்டீங்க. ஓகே. ஒரு குடும்பத்தில் நம்மளுடைய டிஎன்ஏவில் ஆரம்பத்தில் இருந்ததில் ஒருவர் அந்த குலத்தை காப்பதற்காக தன் உயிரை நீத்திருந்தால் அவரை குலதெய்வமாக கருதினார்கள். அதனாலதான் குடும்பத்தோட பெயர்கள்லாம் நிறைய குலதெய்வம் இருக்கும். மாடசாமி, குப்புசாமி, ராமசாமி, லக்ஷ்மி, பெருமாள், இப்படியே நிறைய இருக்கும். ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு குலதெய்வம்னு பெருமாள் எடுத்துக்கிறாங்க, பழனி முருகர் எடுத்துக்கிறாங்க. இதுல அடியனுக்கு அதுல ஒப்புதல் கிடையாது. குலதெய்வம்னா அவங்க இஷ்ட தெய்வமா இருந்து அந்த குடும்பத்தை காப்பாத்திருப்பாங்க ஒரு காலத்துல. அப்படி காப்பாத்தி இருக்கும் போது நம்ம குடும்பத்தை காப்பாத்தினதே இந்த முருகப்பெருமான் தாண்டா, அதனால இவர் தான் குலதெய்வம்னு போயிருப்பாங்க. ஆனா குலதெய்வம் என்பது நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் பிறந்து அந்த குலத்திற்காக உயிரை நீத்து இருப்பார், அவர் தான் குலதெய்வம். உதாரணத்துக்கு ஒரு கிராமம் இருக்குமா, ஒரு கிராமத்துல வெள்ளம் வருது, மதகு அடைச்சிக்குது. ஒருத்தர் அந்த மதக்குக்கோசரம் உள்ளார குதிச்சு தன் உயிரை நீத்து அந்த கட்டையை எடுத்து விட்டு உயிரை அந்த கிராமத்தை காப்பாத்தினா அவர் தான் அந்த கிராமத்துக்கான காவல் தெய்வம். சரி. தவறா சொல்லியிருந்தா வேற யாரா இருந்தா இது தவறுனா திருத்துங்கம்மா, அவ்வளவுதான். இல்லையா, ரொம்ப நன்றாகவே விளக்கமா சொல்லியிருக்கீங்க ஐயா. இப்ப குலதெய்வத்தோட வழிபாடை நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டே வராங்க, அதனாலதான் அதை கேட்டேன். ரொம்ப நன்றி. நம்ம குடும்பத்துல நம்ம பார்க்கலன்னா நம்ம குலதெய்வம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்கள நம்ம கூப்பிட்டாதான் அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால குலதெய்வ வழிபாடை எந்த காலத்திலும் விடக்கூடாது. ரொம்ப நன்றி. நன்றிப்பா. உங்ககிட்ட பேசுனதே ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிப்பா. லட்சுமி மேடம், சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க, கேள்வி கேட்டவங்க எல்லாருமே கேட்டு முடிச்சிட்டாங்க மேடம். ஆமா, ஐயாவுடைய அருளாசி நமக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுது. இன்றைய மீட்டிங் நம்ம முடிச்சுக்கிறதுக்கு நீங்க பேசலாம் மேடம். ஐயா, நான் ஒண்ணு கண்ணன் சார், நீங்க பேசுங்க சார், உங்களை அப்பாவே கூப்பிட்டோம். ஆமாங்க, ஒண்ணு இல்லைங்க. இந்த ஜாதக ஆய்வு எண் பாத்தீங்கன்னா 52ங்க. சொல்லுங்க. 5-2-7 சொல்லும் போது சன்னியாசி ஞானிகள் இவங்களோட நம்பருங்க. அமரத்துவம் வாய்ந்த ஜாதகம் சார் இது. எனக்கு கருத்து சொல்ல வந்தேங்க, வேற ஒன்றும் இல்லை. நல்லதுங்க. நேரத்துல இருந்து 52வது சிம்பாலிக்கா. ஆமாங்க, 52 போது அது 7ஆம் நம்பருங்க. 7 கேதுவோட இதுங்க. அது ஞானிகள் இந்த மாதிரி சன்னியாசிகள் இவங்களுடைய எண்ணுங்க. அமரத்துவம் வாய்ந்த நம்பருங்க 7ஆம் நம்பரு. சோ அவரோட ஜாதகமும் அமரத்துவம் வாய்ந்த ஜாதகமா கருதப்படுங்க. அதை சொல்லலாம்னு தோணுச்சுங்க, அதுக்கு தாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப நல்லதுங்க. நல்லதுங்க. நீங்க பேசலாம் மேடம். லட்சுமி மேடம், நீங்க சொல்லிடுங்க. வசந்த ஜீவாமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இல்ல, அவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்புமா. வணக்கம் குருஜி. இந்த இறைவன் கிட்ட உங்களவுக்கு எல்லாம் எங்களால கண்டிப்பா யாராலையும் முடியாது. இருந்தாலும் இறை அருள் பெறுவதற்கு எங்களை மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இறையருள் பெற ஒரு மார்க்கம் உங்களுக்கு தெரிந்ததை எங்களுக்கு அறிவுறுத்துங்க. எல்லார் மேலே அன்பு செலுத்துங்க. சரிங்க ஐயா. அதுலயே என்னை விட அதிகமான இடத்துக்கு நீங்களே போயிடலாம். நன்றிங்க ஐயா. அதாவது அந்த அன்பு என்பது பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. அதுல இன்னொரு தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பாசம் வேற, அன்பு வேற. இது ரெண்டுத்திற்குமே நிறைய வேறுபாடுகள் இருக்கு. எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. மற்றவர்களும் எதிர்பார்க்காமல் நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னாலே அதுதான் அன்பு. அன்புக்கு வேற விளக்கம் எதுவுமே. எனக்கு இதை செய்யறதுனால இது எதிர்பார்ப்பு, இதை செய்யணும் அப்படின்றது இல்லாம எதிர்பார்ப்புகள் இல்லாம நமக்கு தெரிந்து அதுதான் சொல்லுவேன். நம்மளுடைய அறிவு, ஆன்மா, நம்ம உடல், இது பிரபஞ்சம் நமக்கு கொடுத்தது. இந்த ஆற்றலை வைத்து மற்றவர்களுக்கு, இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு விதமான அன்பு தான். அது நம்ம சர்க்கிள் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சமுதாயம் இல்லது நம்ம சொந்தக்காரங்க
ஈவன் நம்ம கூட பிறந்தவங்களுக்கு செய்யறதுமே ஒரு அன்பு தான். ஆனா எதிர்பார்ப்புகள் அங்க இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். நன்றிங்கம்மா. பிணைப்பு இல்லாம செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்க ஐயா. இன்றைய தினம் வந்து மிக சிறப்பாக ஆய்வு இருந்தது. ஆக்சுவலா இந்த ஜாதகத்தை எடுப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளார இருந்தது. ஆனால் அது சொன்ன மாதிரி இது பெரியவாட ஒரு அனுகிரகம் தான். எடுத்து இதை நீ செய்யணும் அப்படிங்கிறது அவரோட அனுகிரகம் தான். எடுத்தோம் என்று கொடுத்தோம், அதற்குரிய விடைகளையும் கொடுத்து விட்டோம். அது இல்லாம மற்றவர்களுக்கும் இது ஒரு உதாரண ஜாதகமாக நீங்க எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வீடியோல கொடுக்கலாம். இன்னும் இதுல என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கறத ஃபுல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ரிலீஸ் பண்றோம். கேட்டு எல்லாருமே இதை பயன்பெறுங்க. மேலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உண்மையிலுமே ரொம்ப சிறப்பா இருந்தது. சொல்வதற்கு வார்த்தை எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு கவுண்ட்லெஸ் வேர்ட்ஸ் தான். இன்னைக்கு நம்ம பேசின எல்லாமே எல்லாரோட கருத்துக்களுமே இன்னைக்கு ஒரு சேர இருந்தது. இன்றைக்கு யாருமே பாருங்க ஒரு மாற்று கருத்தாவே எதுவுமே இல்லை. மன ரீதியாகவே நான் சொல்றேன். மிக சிறப்பான ஒரு தருணம் இன்றைய தினம். இது போல மென்மேலும் நம்ம வந்து ஜாதகத்தை மேற்கொண்டு ஆய்வு செய்து ஒவ்வொருவருமே அவருக்குரிய தனித்துவமான சிறப்புகளை இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் வழங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய தினத்திற்கான ஜோதிட ஆய்வும் இந்த உரையும் இப்பொழுது நிறைவு பெற்று நாம் அனைவரும் மிகுந்த ஒரு என்ன சொல்றது ஒரு சந்தோஷமான மனநிலையில் இன்று விடைபெறுவோம். ஒரு சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கிறது. சோ அனைவருமே விடைபெறலாம். எல்லாருக்குமே நன்றி. அம்மா அவரை நிறைவா ஒரு வார்த்தை எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி சொல்லிட்டு முடிச்சுக்கலாமா? ஒரு ஆசை. பிரபஞ்சத்துக்கு மிக்க நன்றி அம்மா. ஐயா நீங்க ஒரு இறுதியா ஒரு ஆசீர்வாதம் மாதிரி எல்லாருக்கும் பேசிட்டு நீங்க விடைபெறுங்க ஐயா. சரிங்கம்மா. இந்த கூட்டத்தில் இருந்து எனக்கு ஞான வழியை காட்டிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. இதுவரை என்னுடைய பிள்ளைகளாகவும் எனக்கு தாயாகவும் இருந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துகளும். உங்களுக்கு எல்லாம் இறைவனும் இந்த பிரபஞ்சமும் கொடுக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வமும் அந்த குலத்தை காக்க வேண்டும் என்றும் அடியன் போகரையும் என் தாய் வைஷ்ணவி தேவியையும் வணங்கி உங்கள் எல்லோருக்கும் ஆசை கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா உங்களை கண்ணால பார்க்க முடியாட்டினாலும் உங்க பொறுப்பாதங்களை நாங்க அனைவருமே வணங்கிடுறோம் ஐயா. ஆமாம் ஐயா. உங்கள் பொறுப்பாதங்களை எல்லாரும் எல்லா குருமார்களும் வணங்குகிறோம். விடை பெறவே மனசு இல்ல, அதுதான் உண்மை. உங்கள் பொறுப்பாதங்களை வணங்குகிறோம். உங்களை வணங்கி பெருமிதம் அடைகிறேன் ஐயா. லட்சுமி அம்மாவுக்கு மிகவும் நன்றி. நன்றி ஐயா. நன்றி அம்மா. ஐயா நன்றி. அனைவருக்கும் நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும். நன்றி.